சேகர் போன் பாரு. ஹலோ. பெருமாள் ரெட்டியோட ரேடியோ எப்போ இருக்கு? ஊருக்கு தெரியக்கூடாதுன்னு நீயே கொலை பண்ணிட்டியா? ஏய், யார் நீ? யார் பேசுறது? கேக்குறல? ஹலோ, யார் பேசுறது? அது தெரிஞ்சுக்கணும்னா வீட்டை விட்டு வெளியே வா. 2 நிமிஷத்துக்குள்ள கேட் கிட்ட வரல போலீஸ் வரும். ஹலோ. யார் போன்ல? ஃப்ரெண்டுமா, கலாடா பண்றான். இதோ வந்துடுறேன். முதலாளி அம்மா அங்க நிக்கிறாங்க. பெருமாள் ரெட்டியே நீதான் கொலை பண்ணேன்னு சொல்லி. நான் கொலை பண்ணல. தெரியும் நீ பண்ணலன்னு. ஆனா அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அன்புக்காரனே உனக்கு யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது? அன்புக்காரனா? ஆண்டோனி கிட்ட கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சு காதுக்கு பின்னாடி தலைமை இருக்குமே அவன். எனக்கு எதுவும் தெரியாது. மரியாதையா அந்த தலைமைக்காரனை உனக்கு யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுன்னு சொல்லு. இல்லன்னா போலீஸ் கிட்ட போய் நீதான் கொலை பண்ணேன்னு சொல்லிடுவேன். நான் கொலை பண்ணல. நான் கொலை பண்ணல. சொல்லு. சொல்லிடுறேன். இந்த முதலாளிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இதோ இங்க இருக்காங்களே இந்த அம்மா, இது முதலாளியோட பொண்டாட்டி இல்ல, பாட்டி. எங்க முதலாளிக்கு இப்படி ஒரு வீடு இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன அவ்வளவு நம்பினாரு. அவரை போய் நான் கொலை பண்ணுவேனா? அப்போ தலைமைக்காரன் சொன்ன பண்ணி ஓடினேன். தலைமைக்காரனா உனக்கு தெரியும். எப்படி தெரியும்னு மரியாதையா சொல்லு. சொல்லு. நான் ஒரு நாள் என் முதலாளியோட இங்க வந்தேன். பெருமாள் ரெட்டி சாரோட கார்ல தான் வந்தேன். கார் சத்தம் கேட்டதும் இந்த அம்மா வெளியே வந்தாங்க. எப்படி இருக்கு செல்லம்? நல்லா இருக்கீங்க. வெளியில ஒரு பைக் நிக்குது. எவருது? கேசரி பேர் பண்ண மெக்கானிக் வந்திருக்கா. உடனே சந்தேகமா அந்த வீட்டுல இப்படி கேப்பீங்களா? அது சரி, இன்னுமா சரியாகல? ஹலோ டாடி. ஏய், படிச்சுக்கிட்டா இருக்க நீ? குட் பாய். வாடா. நீங்க மட்டும் வரலன்னா நானே உங்க ஃபேக்டரிக்கு போன் பண்ணிருப்பேன். எதுக்குடா? நாளைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்குது. அழகா? வெரி குட். அதனால நீங்களும் மம்மி கண்டிப்பா வரணும். அவ்வளவுதானா? நோ ப்ராப்ளம். அம்மா நிச்சயம் வந்துருவாங்க. நீங்க ஏன் டாடி வர மாட்டேன்றீங்க? అయ్యో సుదర్శన్, నైనాకు ఆఫీస్ లో ఆడిటింగ్ ఉంది, తర్వాత ఫ్యాక్టరీలో అన్ని ప్రాబ్లమ్. அதனால நெக்ஸ்ட் டைம் நான் நிச்சயமா ட்ரை பண்றேன். நீங்க ஒண்ணும் வர மாட்டீங்க. பாரு என்ன வேலை இருக்குன்னு போயிட்டு பாருங்க. பையனுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அவனை ஏமாத்துறீங்க? இங்க பாருங்க, நாளைக்கு என் கூட அவன் ஸ்கூலுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். దుబార్ కలేరన్న, రేపు సురేషోட ఫ్రెండ్ வீட்ல ఒక బర్త్డే పార్టీ ఉంది. అన్ని పెద్ద మనుషాలు, என்னால அவாய்ட் பண்ண முடியாது. நான் அவசியம் போய் தான் ஆகும். அப்போ இவன் உங்க பிள்ளை இல்லையா? இதே தாலிக்கு நான் கொண்டாடி இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? ஏன் கத்துற? இங்க பாருங்க, எனக்கு பயமா இருக்கு. என் பையனுக்கும் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. என்ன வழி? அதான் இவ்வளவு பெரிய வீடு இருக்குல்ல, அதை விட வேற என்ன வேணும்? வீடு இருந்தா இதை என் பேருக்கு எழுதி கொடுங்க. எதை எப்போ எப்படி பண்ணணும்னு தெரியும்.
சாப்பாடெல்லாம் எடுத்து வை, பசிக்கு எனக்கு. சார் நான் கேட்டிருந்தேன் சார். என்னையா? ப்ரமோஷன் சார். இப்ப நான் எல்லா வேலையும் கத்துக்கிட்டேன் சார். இன்னும் எவ்வளவு நாள் தான் ஆபீஸ் பாயாவே இருக்கிறது? சரி, நீ வேலை விட்டுட்டு போயிட்டானா அப்புறம் என்ன யாரையா கவனிச்சுப்பாங்க? அதுவும் சரிதான் சார். வீட்டுல கொஞ்சம் கடன் பிரச்சனை. நீங்க ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவேன். எவ்வளவு வேணும்? ஒரு 30,000 ரூபாய் சார். 30,000? நோ 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 நோ. ஒண்ணு பண்ணு, அக்கௌண்ட் பார்த்து நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு 3,000 வாங்கிட்டு போ. பத்தாது சார். அவளுக்கு என்ன சொன்னோ அதேதான் உனக்கும். எதை எப்போ எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். போய் வண்டியை தொடச்சு வை. ஓ சார், ஏசி ஒர்க் ஆகுது சார். கலா, அம்மா ஏசி வேலை செய்யுதுமா? எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. வெளியே வந்ததும் அந்த ஏசி சர்வீஸ் கான்ட்ராக்டர் என்ன கூப்பிட்டான். ஏய், இங்க வா. என்ன? வா சொல்றேன். உனக்கு பணம் வேணும். ஆமா. அவங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிக்கிறேன். உனக்கு ஒரு சுலபமான வழி சொல்றேன். நான் சொல்ற மாதிரி செஞ்சா உனக்கு பணம் ஏற்படுத்தும். அவன் தான் எனக்கு அந்த தழும்புக்காரனை அறிமுகப்படுத்தி வச்சான். எங்க முதலாளியோட கைரேகை கொண்டு கொடுத்தா 30,000 ரூபாய் தரேன்னு சொன்னான். அந்த ஏசி மெக்கானிக்காரு, அவன் பேர் என்ன? ரவி. கைரோஸ் பயோமெட்ரிக்ஸ் ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கைரேகையில வச்ச கதவு திறக்குமே அந்த மிஷினை தயாரிக்கிற இடம். அவங்களோட ஏசி சர்வீசிங் கான்ட்ராக்ட இன்னொரு கம்பெனி கொடுத்திருக்காங்க. அங்கதான் அவன் வேலை செய்யறான். கைரோஸ் பயோமெட்ரிக்ஸா? மிஸ்டர் இஸ்மாயில், மிஸ்டர் இஸ்மாயில். சரி, அவன் இங்க எப்படி வந்தான்? எங்க ஆபீஸ்ல ஏசி ரிப்பேர் ஆனா அவங்க தான் பாக்குறாங்க. அங்க பாக்குற மாதிரி இங்கேயும் வந்து பாப்பாங்க. அப்படிதான் அவனு இங்க வந்தான். அப்போ அவன் தான் தலைமைக்காரனை உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். நீ உன் முதலாளியோட ரேகையை எப்போ எடுத்த? எப்படி எடுத்த? எங்க முதலாளி செத்து போன விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலான்னு வந்தேன். அம்மா, 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 ஐயா, ஐயா செத்து போயிட்டாருமா. அம்மா, ஐயா வாயில் நட தள்ளி செத்து கிடக்குறாருமா. அங்கம்மா ஏமாத்திட்டா, நல்லா ஏமாத்திட்டு போயிட்டா. டேய், உங்க அப்பா நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான்டா. இந்த வெட்டு பேப்பர்லாம் வேஸ்டா. வலது கை கட்ட விரல் ரேகை போட்டு நம்மள நல்லா ஏமாத்திட்டான்டா. நம்மள நடுத்தருள அனாதையா நிக்க வச்சுட்டு போயிட்டான்டா. அவர் அங்க அனாதையா கிடக்குறாரு. அங்கம்மா போலாம். அம்மா, அங்கம்மா. போடா, போய் அந்த தெலுங்காரிக்கிட்ட போய் சொல்லு. போ. அந்த அம்மா வலது கை கட்டவல் ரேகையை வச்சு கொடுத்தாருன்னு கோவிச்சுட்டு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அந்த அம்மா உள்ள போனதும் வேலைக்காரி கதவை தட்டிட்டே இருந்தா. எனக்கு அந்த பத்திரத்தை பார்த்ததும் ஆசை வந்துச்சு. அதுல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து மடிச்சு பேக்கில போட்டு நான் உடனே வெளியே வந்துட்டேன். கதவை திறங்கம்மா. அம்மா, 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 கதவை திறங்கம்மா. அம்மா சொன்ன கேளுங்கம்மா, எதுவும் பண்ணிக்காதீங்கம்மா. கதவை திறங்கம்மா. அம்மா, எதுவும் பண்ணிக்காதீங்கம்மா. சொன்ன கேளுங்கம்மா, கதவை திறங்கம்மா. கதவை திறங்கம்மா, வேண்டாம்மா. கேளுங்கம்மா, கதவை திறங்கம்மா.
எங்க முதலாளி செத்துட்டா சார். தெரியும். ஃபேக்டரிக்கு போயிட்டு தான் வரேன். அங்க ஒரே கலாட்டா இருக்கு. போலீஸ் வரதுக்கு முன்னாடி முடிஞ்சா கைரேகை எடுத்துருவோம். ஓ சார் கொண்டு வந்துருக்கேன் சார். கொண்டா போ. இந்த அப்படி பணத்தை கொடுத்து முன்னாள் பேப்பர் வாங்கி போயிட்டான். சொல்லி வச்ச மாதிரி உனக்காக உன் முதலாளி பேப்பர்ல ரேகை வச்சு போட்டாரு. யாரை ஏமாத்துற? இல்ல இல்ல, இது சத்தியம் சார். பொய் சொல்லாத. ஆமா, இதுதான் நடந்தது. நான் தான் அவரை வித்து ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி சண்டை போட்டேன். அவரே ரேகையை வச்சு கொடுத்தாரு. வச்சு கொடுத்துட்டு இது வலது கை கட்ட விரல் ரேகை, ரெஜிஸ்டர் பண்ண இடது கை கட்ட விரல் ரேகை தான் செல்லுபடி ஆகும்னு சிரிச்சுக்கிட்டே ஃபேக்டரிக்கு போனாரு. போனவர் செத்து போயிட்டாரு. ஏமாய்ந்து சோமகாரோ. இது என்னது? என்னது கையில? எது இது? யார் எடுத்தது? யார் எடுத்தது? எதுக்காக எடுத்தாங்க? ரிலாக்ஸ் டே. ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போயிருந்தேன். அங்க என் பிங்கர் பிரிண்ட் எடுத்தாங்க சோமகாரோ. ஏமாய்ந்து ப்ரோ. ஒண்ணும் இல்ல. போலாமா சோமு? அப்புறம் தான் தெரிஞ்சது பாவி மனுஷன் ஃபேக்டரியும் வீடையும் என் பேர்லயே எழுதி வச்சிருக்காருன்னு. இந்தாடா. தேங்க்ஸ். எங்கடா கிளம்பிட்ட? பாட்டி, அவசரமா கொஞ்சம் வேலை இருக்கு, சென்னைக்கு போகணும். ஓ சரி, போயிட்டு. என்ன பாட்டி, நான் போறேன்னதும் போக வேண்டாம்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். இத்தனை சந்தோஷமா போயிட்டு வான்னு சொல்றேன். உனக்கு 1000 ஜோலி இருக்கும், அத போய் நான் தடுக்க முடியுமாடா? ஆஹா, அப்ப நான் திரும்ப வரலன்னா, அப்படியே அமெரிக்காவுக்கு ஓடி போயிட்டேன்னா? வருவேன், கண்டிப்பா வருவேன். இவ்வளவு கன்ஃபார்ம் எப்படி சொல்ற? நான் எங்க இருக்கேன், அபிராமி எங்க இருக்கா, எங்களெல்லாம் விட்டுட்டு அப்படியே போயிடுறியா நீ? வருவேன். சரி, நான் போயிட்டு வரேன் பாட்டி. நன்னாருடா, பத்திரமா போயிட்டு வா. ஏண்டா, இந்த ஒரு பை மட்டும் தானா? ஆமா பாட்டி, 2-3 நாள். நீல கலர்ல ஒரு பை வச்சுட்டு இருப்பியா, அதை காணுமேன்னு கேட்டேன். அது பேக் உள்ளே இருக்கு. எப்போதும் அதை கையிலேயே வச்சு சுத்தின்னு இருக்கியே, அப்படி அந்த பைக்குள்ள என்னதான் இருக்கு? ஒண்ணு இல்ல, பாட்டு கேட்கறதுக்கு வாக்மேன், சிடிஸ், புக்ஸ். படிக்கிறதுக்கு புத்தகம் வச்சுட்டு இருக்கியா? சரி சரி. நான் போயிட்டு வரேன் பாட்டி. என்னடா, மணிக்கு சொல்லிட்டு போக மாட்டியா? சென்னை வரைக்கும் போக வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வரேன். என்னடா, உனக்கும் அவனுக்கும் ஏதாவது சண்டையோ? சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டிமா. இல்லையே, பார்த்தா ஏதோ இருக்கா மாதிரி தானே இருக்கு. ஒண்ணுமில்ல, அந்த ஓலையை கொடுத்து என்கிட்ட படிக்க சொன்னாரு. ஓலையை மாத்தி வச்ச விஷயத்த சொல்லிட்டியா? என்ன பாட்டிமா, உங்ககிட்ட சத்தியம் பண்ணிட்டு நான் அப்படிலாம் செய்வேனா? ஓலையை படிக்க மாட்டேன்னு சொன்னேன், அதான் தம்பிக்கு என் மேல கோவம். ஓஹோ, ரொம்ப தேங்க்ஸ்டா. பாட்டிமா, தம்பி திடீர்னு சென்னைக்கு போறத பார்த்தா. ஆமா, எனக்கு சந்தேகமா தான் இருக்கு.
அந்த நீல பையில டூப்ளிகேட் ஓலையை வேற எடுத்துட்டு போறான். அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. ஏண்டா என்னாச்சு? ஆமா பாட்டிமா, அந்த ஓலைய தம்பி படிச்சுட்டா? போடா, ஓலையெல்லாம் அவன் எங்க இருந்தா படிக்கிறது? அந்த அளவுக்கு இன்னும் அவன் தேரல. இல்ல பாட்டிமா, ஒரிஜினல் ஓலைச்சுவடியா இருந்தா பழங்காலத்து தமிழ்ல இருக்கும். அது என்ன மாதிரி யாராவது தான் படிக்க முடியும். இந்த டூப்ளிகேட் எங்க மாமா தயார் பண்ணி கொடுத்தது. சாதாரண தமிழ்ல தான் எழுதி கொடுத்திருக்காரு. அதை யாரு வேணா ஈஸியா படிச்சிடலாம். அப்போ நிச்சயமா அவன் திரும்பி வருவான். அப்ப பாத்துக்கோ. ஒன்னும் பயம் இல்ல. காயம் ஆறிக்கிட்டே வருது. பக்கு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி படாம பாத்துக்க. ஒரே வாரத்துல சரியா போயிடும். ரொம்ப நன்றிங்க. நீ எனக்கு நன்றி சொல்றியா? உங்க அப்பா ஐயா கிட்ட கார் ஓட்டின காலத்துல இருந்து ஒண்ணு எனக்கு தெரியும்டா. பாவம் அவன் தான் அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டான். ஏண்டா, நீ மூக்கல் உன்ன காலத்துல இருந்து நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப பெருசா வளர்ந்த உடனே எனக்கு நன்றி எல்லாம் சொல்றியா? போட போய் வேலையை பாடுறா. ஒரு தோட்டக்காரருக்கு இருக்கிற அக்கறை கூட இங்க யாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. விஷ்ணு, இப்ப நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, விஷ்ணு சோமு பத்தி சொல்றான். நீயாவது அவனை ஞாபகம் வச்சிருக்கீங்க. இதுதான் எல்லாரும் மறந்துட்டாங்க அவன். விஷ்ணு, உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும்? எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். சோமுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியணும். இங்க இவ்வளவு நடந்திருக்கு, எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்து பேப்பர்ல சினிமா நியூஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. சார் சார், சோமுக்கு ஒண்ணா இருக்காது சார். கார்டு பாத்துக்குவாரு. என்ன பாத்து பாரு? உட்கார்ந்து பேப்பர் தான் பாத்துட்டு இருக்காரு. சோமுவை யாரோ ஒருத்தன் போன் பண்ணி ரேகையை கேட்டு மிரட்டினான். பத்மராஜனை அடிச்சு போட்டு அவனை கடத்திட்டு போயிருக்கான். இப்ப அவன் போன் பண்ணி ரேகையை எடுத்துட்டாங்கன்னு கதறான். என்ன பண்ணீங்க நீங்க? ஒண்ணுமே பண்ணலையே. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? இப்பவாது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையாவே அவன் மேல அக்கறை இருந்தா அவனை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இதை செய்யுங்க பிளீஸ். சோமு எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். அதுக்கான முயற்சிகளை நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன முயற்சி எடுக்கிறீங்க? அதையாவது சொல்லுங்க. அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, நான் போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். ஏசி ஆடியோ பாத்துக்கிட்ட பேச போறேன். நான் இங்க வந்ததுல இருந்து நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல போறேன். கோ ஹெட். இல்ல, என் சந்தேகம் எல்லாத்தையும் சொல்ல போறேன். நீங்க சோமு மிரட்னோனோட போன் நம்பரை நோட் பண்ணது, ஏசி ஆடியோ பாதை இங்க வரும்போது அதுக்கு முன்னாடியே முகிலனை இங்கிருந்து வெளியே அனுப்பிச்சது, அது எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஆடியோ பாதை நம்பர் இந்த போன்ல தான் இருக்கு. இப்படி சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? யூ ஆர் கன்ஃபியூசிங் மீ. உங்க மேல எனக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வருது. என்னன்னு? இந்த கொலையில நான் தான் செய்யறேன்னா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா விஷ்ணு? எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம். இட்ஸ் a kind of a phobia. சின்ன வயசுல பசங்க எல்லாம் விளையாடும் போது யாருக்காவது அடிபட்டு ரத்தம் வந்தா அதை பார்த்து நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். இப்ப கூட துளசி தன்னை வருத்திக்கும் போது நான் பதறி போறேன்னா அது காரணம் என் பொண்ணு மேல எனக்கு இருக்கிற பாசம் மட்டும் இல்ல, ரத்தத்தை கண்டா எனக்கு இருக்கிற பயம். அதனாலதான் இந்த கொலைகள் எல்லாம் விஷத்தாலேயே நடக்குதோ. சாரி, எனக்கு ஏற்பட்ட சந்தேகம் சொன்னேன். என்னமா சாப்பாடு எடுத்து வைங்க, தொழில் சாப்பிடுற நேரமாச்சு. எனிஹோ, ஆடியோ பாத நம்பர் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. துளசி, நீ போய் சாப்பிடுமா? அப்பா, ரோஸ் by any other name is still a rose தானப்பா? would smell as sweet. அதே மாதிரிதான் ஆரிகாமிலியும். இது பாத்தீங்களா? ஊதாப்பூ. இதையே வேற கலர் பேப்பர்ல செஞ்சா பூசணி பூ, செம்பருத்தி பூன்னு கூட சொல்லலாம். ஆனா எல்லாம் ஒரே மடிப்பு தான். அப்படிதான் பயம் பாசம் ரெண்டும் ஒண்ணுதானோ என்னமோ. சார், கந்தர், போன விஷயம் என்னாச்சு? ஆர்த்தியோட நாடி ஜோசியத்துல வந்த பழனி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெரியல சார். லாஸ்ட் 2 இயர்ஸா அந்த பேர்ல யாரும் விஷம் வச்சு கொல்லப்படல. ஃபர்தரா ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சார். என்ன? ஆர்த்தி அடைச்சு வச்சிருந்த TK ஃபார்மாங்கிற இடம். ஆமா, அது யாருக்கு சொந்தம்னு தெரிஞ்சுதா?
எஸ் சார். யாருக்கு? இறந்து போன இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பெருமாள் ரெட்டியோட சார். பெருமாள் ரெட்டிக்கு சொந்தமா? அவர் கம்பெனி பேரு தெலுங்கானா கெமிக்கல்ஸ்ல டிசின்னு தானே வரும்? இல்ல சார், இன்னொரு இன்ட்ரெஸ்டான தகவல். என்னது? பெருமாள் ரெட்டியோட 2வது மனைவி கலைராணி. ஆனா அவங்க திருத்தணி கலைராணின்னு தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஃபேக்டரியில கூட எல்லாரும் டிகே மேடம்னு தான் கூப்பிடுறாங்க. இஸ் இட்? கந்தன் சார், பெருமாள் ரெட்டியோட தெலுங்கானா கெமிக்கல்ஸ் இப்போ யார் கண்ட்ரோல்ல இருக்கு? பெருமாள் ரெட்டியோட 2வது மனைவி கண்ட்ரோல் இருக்கு. அப்போ அவருடைய முதல் மனைவி ஃபேமிலி எல்லாம் அவரோட ஆந்திரா ப்ராப்பர்ட்டியில் தான் சார் இன்னும் இருக்காங்க. நான் அந்த கலைராணியை உடனே விசாரிச்சாங்க. எஸ் சார். சார் சௌரியமா காமிச்சாங்க சார். சோமு பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா? இல்ல சார், நான் தான் வண்டி வர சொல்லிருந்தேன். எதுக்கு? போய் சோமு கூட்டு வந்துடுறேன் சார். உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? தலையில அடிபட்டதா இன்னும் சரியால, அதுக்குள்ள வெளியே போறேங்கிற? பரவாயில்ல சார், முகிலன் கொடுத்த சூரனத்தை வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பத்மராஜன் இல்ல சார், யாரும் உங்களை என்னென்னமோ கேள்வி கேட்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நான் போய் எப்படியாவது சோமுவை கூட்டு வந்துடுறேன் சார். அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணுங்கிறது உங்க இஷ்டம். சரிப்பா. சரி சார், ஒரு நிமிஷம். இல்ல சார், ஏற்கனவே நீங்க கொடுத்த படத்துல மிச்சம் இருக்கு. நான் போயிட்டு வரேன் சார். சரி, பத்திரமா போயிட்டு வா. போலாம். ஜெர்மனில ஏன் விஷ்ணு இந்த மாதிரி நீ என்ன கூட்டி விடல? நம்ம 2 பேருமே பிஸி. உனக்கும் டைம் இல்ல, எனக்கும் டைம் இல்ல. கல்யாணம் ஆனா காணாம போயிடும். அங்க நீ எனக்கும் நான் உனக்கும் காணாம போயிட்டோம் இல்ல முகிலா? ரமேகத்துக்கு மருந்து கிடைச்சதா முகிலா? ரகசிய மருந்து தேடிட்டு இருக்கேன் தாயே. கிடைச்ச உடனே பொண்ணுக்கு முதல்ல உங்ககிட்ட தான் கொடுப்பேன். ரமேகம் என்னது? எய்ட்ஸ் உடைய முத்தின ஸ்டேஜ். சார் சார், என்னங்க சார் காஃபி? உங்க அப்பா எங்க? வரல சார். கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்க்கு அவர் தானே கேர்டேக்கர். நீ எதுக்கு வர? உடம்பு சரியில்லை சார் அவருக்கு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தான் சார் எனக்கு. அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் சார். அதெல்லாம் வேண்டாம், காஃபி எல்லாம் நானே போட்டுக்கிறேன், நீ கிளம்பு. கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் தேய்க்க வேண்டியிருக்கு சார், தேய்ச்சிட்டு போறேன். ஹலோ சோமு. ஹலோ, யார் நீ? எதுக்கு அடிக்கடி போன் பண்ணி என்ன தொந்தரவு பண்ற? நான் சொல்றேன். லிசன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மீட் யூ. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க இருந்து பேசுற? நான் சென்னையில இருந்து தான் பேசுறேன். நீ சென்னையில தானே இருக்க? உனக்கு என்ன வேணும்? உன் பேர் என்ன? நான் சொல்றேன், நேரடியா பாக்கும்போது நான் எல்லாமே சொல்றேன். இல்ல வேணாம், ஒண்ணும் வேணாம். சோமு, தம்பி தம்பி இங்க வா. இங்க கொடு. இங்க கீழே ஒருத்தன் உயரமா நீல கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுருப்பான், தலையில கட்டோட போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடி போ. எதுக்கு சார்? நீ போ, நான் சொல்றேன்.
தம்பி இந்த போன் எடுத்து போ. நான் உனக்கு போன் பண்றேன். அவன் பின்னாடி போ, மிஸ் பண்ணாத. போ. நான் உங்களுக்கு ஹெல்ப் தானே சார் பண்றேன். நீ போ. ஹலோ சார், நான் தான் பேசுறேன். சீக்கிரம் சொல்லு, எங்க இருக்காரு? சார் அவர் நடந்து போயிட்டே இருக்காரு சார். நானும் அவர் பின்னாடி போயிட்டே இருக்கேன் சார். எங்க போயிட்டு இருக்காரு? பில்டிங் பின்னாடி 3ஆவது பில்டிங் இருக்குல்ல சார், அங்க லட்சுமி எலக்ட்ரிக்கல் கடையை தேடி போறாரு சார். சரி, நான் வந்துட்டே இருக்கேன், நீ அங்கே இரு. போய் டீ வாங்கிட்டு. ஹாய். ஹே சோமு. ஏய், யார் நீ? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. உன்னை எங்கேயோ பாத்திருக்கேனே. பாத்திருக்கேன்? எங்க பாத்திருக்க? அதெல்லாம் சரி, ஏன் கதவை சாத்துற? இங்க எல்லாம் பத்திரமா இருக்கணும் தான். உனக்கு என்ன வேணும்? என் ஃப்ரெண்டு உன்னை பாத்துட்டு வர சொல்லி அனுப்புனான். ரெண்டா? இஸ்மாயில் கைரோஸ் பயோமெட்ரிக்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்த இஸ்மாயில். அவர் ரேகை கொடுத்ததால தானே இதெல்லாம் வைக்க முடிஞ்சது. இப்ப ஓ ரேகை எடுத்துட்டு வர சொல்லி என்ன அனுப்பியிருக்காரு. எடுத்துலாமா? மரியாதையா என்ன நடந்ததுன்னு சொல்லு. அவன் செத்ததுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எந்த சம்பந்தமும் இல்ல? இல்ல. அந்த தலைமைக்காரன உனக்கு யார் ரிமூவ் பண்ணி வச்சு? தழும்பு காரணம் யாரு? முத்து. முத்து வானிலை ஆராய்ச்சி மையத்துல வேலை செய்யறானே அவனா? அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அவன் அங்க என்ன பண்றான் சொல்ல. செக்யூரிட்டி. செக்யூரிட்டியா? சார் இல்லைங்க சார், அவர் அங்க இல்ல சார். இப்போதானே அவர் சொன்னார் பின்னாடி அப்சர்வேட்டர்ல இருக்காருன்னு. அவர் ரூம்ல இருக்கார் சார். ரூம் எங்க? சார் 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 ஒரு நிமிஷம். இங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே போன் பண்ணி கேட்டு சொல்லிடுறேன். உட்காருங்க சார். சரி, மரியாதையா முதல்ல இருந்து என்ன நடந்ததுன்னு சொல்லு. கைரஸ் பயோமெட்ரிக் சர்வீஸுக்காக போனேன். அங்க இஸ்மாயில் ரூம்ல ஏசி ஒர்க் பண்ணலன்றதுக்காக அவர் ரூமுக்கு நான் போனேன். டெலிபோன் ஆபரேட்டர் தலையை குனிஞ்சு அழுது பக்கத்துல இருந்த இஸ்மாயில் சார் குனிஞ்சு அவங்க காதுல ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. உள்ள வந்த என்ன பார்த்தது 2 பேரும் ஏசி ரிப்பேர் பண்ண வந்தேன். அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை குனிஞ்சுக்கிட்டே வெளியில போயிட்டான். சார் மேல் யூனிட்ல காயில் போயிடுச்சு. போர் நல்லா தான் இருக்கு. காயில் மாத்தணும். ஒரு நாளைக்கு ஃபேன் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா சார்? சரி. அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் போல இருக்கு. அத நான் கண்டுக்கல. காயில் நாளைக்கு மாத்திக்கலாம் சார், ஃபேனை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்தேன். கீழே வந்து பைக் எடுக்கும்போது முத்து வந்தான். ரவி எப்படி இருக்க? என்னையா முத்து இந்த பக்கம்? எல்லாம் உன்னை பாத்துட்டு போலாம். இல்லையா, எதுக்கு ஏசி சர்வீஸ் பண்ற இடத்துல வந்து பார்க்க வர்ற? ஆபீஸ்ல வந்து பார்க்க வேண்டியதானே? எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா தான். ஆமா, நீ ஏதோ தனியா கடை ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க, லோன் கிடைச்சதா? எங்கப்பா நமக்கு லோன் எல்லாம் தராங்க.
அதை கட்டினியா இதை கட்டினியா இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணியான்னு கேக்குறாங்க. அதனால இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுப்பா. லோன் எதுவும் இல்லாம பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன சொல்ற? 30,000 ரூபாய் ஃப்ரீயா. நான் கொடுக்க மாட்டேன், அவர் கொடுப்பாரு. ஆனா நீ ஒரு காரியம் பண்ணணும். அந்த இஸ்மாயில் இருக்காருல, அவருடைய கைரேகை வேணும். இஸ்மாயில் யார் அது? அதான் கைரோஸ் கம்பெனில வேலை செய்யறாரு. ஓ, அந்த கண்ணாடி போட்டுப்பாங்க. ஆமா. எதுக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? காரியத்தை முடி, காசு வாங்கிக்க. இந்த மாதிரி கடை வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. எங்கெங்கயோ கேட்டு பார்த்தேன், பணம் கிடைக்கவே இல்லை. சரியா 30,000 ரூபாய் தான் தேவைப்பட்டுச்சு. அதான் அவன் கொடுக்கறேன்னா 30,000 ரூபாய் கிடைச்சதுன்னா இந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து கடையை ஆரம்பிச்சிடலாம். பெருசா ஒண்ணு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது. அதான் இஸ்மாயில் ரேகை எப்படி எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். மறுநாள் அவர் ஆபீஸுக்கு போயிட்டு மேல காயில் மாத்திட்டு அவர் ரூம்ல ப்ளோவர் செக் ஒர்க் பண்ணுதான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக நானும் என் அசிஸ்டன்ட்டும் போயிட்டு இருந்தோம். ஆனா எஸ் ஏசி செக் பண்ண வந்திருக்கேன் சார். கம். சார் ஏசி ஆன் ஆயிடுச்சு. ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இல்ல உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும். இந்த பாரு, வந்தமா வேலையை பார்த்தமா வெளியில போனமா இருக்கணும், புரியுதா? உங்களால ஒரு உதவி ஆகணும். என்ன உதவி? உங்க கை ரேகை கொஞ்சம் வேணும். எதுக்கு வேணும் சார்? யோ, அதான் எதுக்குன்னு கேக்குறேன்ல. இங்க நடந்தத வெளியில போய் சொல்லக்கூடாதுன்னா வேணும். பிளாக்மெயில? அப்படிதான் வச்சுக்கங்களேன். ஏய், அவுட், கெட் அவுட். என்னைய மிரட்டுற? போயா வெளியில, என்ன பாக்குற? போ. போகல செக்யூரிட்டி கூப்பிடுவேன். செக்யூரிட்டி கூப்பிடுங்க, அவங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அவங்கிட்ட சொல்ல போறேன். நீ சொன்னா செக்யூரிட்டி நம்பிடுவானா? நீதான் அனாவசியமா உள்ள புகுந்து கலாட்டா பண்ணி என்னை காயப்படுத்துறேன்னு போலீஸ் சொல்லுவேன். செக்யூரிட்டி பயந்துட்டேன். அங்கிருந்து அசிஸ்டன்ட கூட்டிக்கிட்டு கீழே வந்துட்டேன். அப்ப கூட எனக்கு போறதுக்கு மனசு வரல. என்ன 30,000 ரூபாய், 30,000 ரூபாய் ஒரு ரேகை தானே. ஆசை ஆசை. அந்த பில்டிங் கீழே சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்பதான் உன்னையும் இஸ்மாயிலையும் மெக்கானிக் ஷெட்ல பார்த்தேன். என்ன ஜெகன், ரொம்ப பிஸியா? சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்பா. வண்டி ஆஃப் பண்ற. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்பா. TN22 64 எப்படி சார் இருக்கு? நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இல்ல, கார் வாங்க உடனே வித்துட்டீங்களா வச்சுக்கீங்களா? வச்சிருக்கு. சார் யாரு? ஃப்ரெண்டா? TN22 9862 நல்ல நம்பர் ஆச்சு சார் இது. ஜெகனுக்கு எல்லாமே நம்பர் தான். யாரோட பேரும் அவருக்கு ஞாபகத்துல இருக்காது. அவர் வெளியில போனார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃபாதரோட வந்தார். ஃபாதர், மெக்கானிக் ஷெட்ல ஒரு 2 நிமிஷம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு நம்ம ஆபீஸ் போறோம். வாங்க. முடிஞ்சா சார்? வாங்க உட்காருங்க. ஓகே. ஓ ஃபாதர், வாங்க. ஃபாதர், இது மிஸ்டர் சோமேஸ்வரன். வந்த உடனே மெக்கானிக் கிட்ட பணம் கொடுத்தாரு. பணம் கொடுத்துட்டு உங்ககிட்ட பாத்ரூம் போகணும்னு சொன்னாரு. வெளியில என் அசிஸ்டன்ட் நின்னுட்டு இருந்தான். நானும் பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். எப்படியாவது ரேகை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் உள்ள வந்த உடனே அவர் கையை பிடிச்சி எடுத்தேன். அவர் அப்படியே மயங்கி இருந்தாரு. மூக்குல ஏதோ ரத்தம் மாதிரி வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. நான் எப்படியாவது பலவந்தமா எடுக்கணும்னு சொல்லிட்டு கையை விட்ட உடனே அவர் பாத்ரூம்குள்ள கீழே விழுந்துட்டாரு. நான் எட்டி பார்த்தேன். செத்து போயிட்டாரோன்னு நினைச்சு பயந்து கிடுகிடுன்னு வெளியில வந்துட்டேன். சத்தியமா நீ கொலை பண்ணல? இல்ல இல்ல இல்ல, சத்தியமா. அந்த ரேகையை தழும்பக்காரகிட்ட எப்போ கொடுத்த? அப்போவா? அவன் அங்க வந்திருந்தானா? ஆமா, அப்போ போலீஸ் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீ கூட அங்க இருந்தல்ல. அப்ப
நான் ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப யாரோ தட்டுன மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா எலும்புக்காரங்க நின்றுகிட்டு இருந்தான். அப்ப அவன் ரேகை எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு விறுவிறுன்னு போனான். அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து போயிட்டேன். அவ்வளவுதான் நடந்ததா? ஆமா, சத்தியமா இந்த கொலைக்கு எனக்கு இந்த சம்பந்தம் இல்ல. திரும்பி வருவேன். நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு பார்த்துட்டு திரும்பி வருவேன். சோமு, என்ன தெரியுதா? கைரோஸ் பயோமெட்ரிக்ஸ். யா, ஐம் ஆகாஷ். சரி, அதுக்கு என்ன இப்போ? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இல்ல, என் கூட கொஞ்சம் வீட்டுக்கு வாயே, நான் சொல்றேன். இல்ல, எனக்கு உங்க யாருன்னு தெரியாது. சோமு, உன்னோட பொருள் என்கிட்ட இருக்கு, அதை நான் திருப்பி கொடுக்கணும். I want to help you. Please, please, come here. யார் சார் இவரு? என் ஃப்ரெண்ட். நீ கிளம்பு. சரி சார். தம்பி, நாளைக்கு அப்பா வர சொல்லு. சார், எனக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, நானே வரமாட்டேன். எதுக்கு கதவை சாப்பிட்டீங்க? பயப்படாத, உட்கார். சொல்லு, என்னோட பொருள் எதுவும் இருக்குன்னு சொன்னிய, அது கூட நான் போறேன். கொடுக்கறேன். நீ என்ன பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுற? நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. நான் ஒரு ஆளை போய் பார்க்கணும். யார போய் பார்க்கணும்? அந்த 12 கொலை பண்ணானே அவனியா? 12 இல்ல, 11 கொலை. இல்ல, 12 கொலை. பழனி, சங்கரன், பொன்னம்பலம். இல்ல, பழனிங்கிறது எனக்கு யாருன்னு தெரியாது. தமிழ்வாதியார் சங்கரன் தான் நான் பார்த்த முதல் கொலை. அவன் தான் உன் பிரச்சனைக்கு ஆரம்பமே. நிச்சயமா அவன் சத்தத்தை நீ பாத்துருக்கணும். நான் நிறைய பேர் செத்து போனது பாத்திருக்கேன். எனக்கு இப்போ ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் கிளம்பிட்டுமா? சோமு, முதல்ல நான் என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லணும். ஆகாஷ், கைரோஸ் பயோமெட்ரிக்ஸ் டெக்னிக்கல் டைரக்டர். ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்கேன், திரும்பி போறேன். சிதம்பரத்துல யாரோ ஒரு சொந்தக்காரர் இருக்காங்க, அவ்வளவுதானே? இல்ல வேற ஏதாவது இருக்கா? சோமு, ப்ளீஸ் லிசன் டு மீ. அவசரப்படாது, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. சோமு, சிதம்பரத்துல என் பாட்டி ஆத்துல 10 ஜெனரேஷன்ஸா ஓலைச்சோடி இருக்கு. ஒரு ஆளோட மொத்த காண்டங்களும் இருக்கிற நாடி ஜோசிய சோடி. இது பாருங்க, கதையை கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. அப்புறமா வந்து பொறுமையா கேட்கிறேன். ஓகே? சோமு, அது யாரோட நாடி ஜோசிய சோடி தெரியுமா? யார்தான் இருந்தா எனக்கு என்ன? நான் நாடி யோசத்தை பத்தி நிறைய கேட்டுட்டேன். போதும் இந்த நாடி யோசனை. சோமு, அது உன்னோடது. ஆமா, இது வரைக்கும் உன் லைஃப்ல நடந்தது, இனிமே நடக்க போறது எல்லாமே எழுதி இருக்கிற சோடி. அப்போ நீதான் கட்டி ரேகை எடுத்திருக்கியா? இந்த கொலையெல்லாம் நீதான் பண்ணிட்டு இருக்கியா? அவசரப்படாத, கொலைகார ஓலைச்சோடியை கலெக்ட் பண்றான். நான் எதுக்காக உனக்கு போன் பண்ணி வர வச்சு ஓலைச்சோடியை தரேன்னு சொல்லணும்? அது எனக்கு தர போறியா? ஆமா, இனிமேலாவது உன் லைஃப்ல என்ன நடக்க போறதுங்கிறத அதை படிச்சு தெரிஞ்சுக்கோ. நாடி ஜோசத்தை பார்க்க சொல்றியா? ஆமா. எல்லாம் ஃப்ராட். ஓலைங்களை ப்ரிப்பேர் பண்றத நான் கண்ணால பாத்திருக்கேன். ஆமா, அதே மாதிரி ஓலைச்சோடி ப்ரிப்பேர் பண்ணி நானும் வாங்கியிருக்கேன், எனக்கு தெரியும். ஆனா இது வேற. நான் சொன்னேன்ல, 10 தலைமுறையா இது எங்காத்துல இருக்கு. கொஞ்சம் இரு, வரேன். இதான் இந்த ஓலைச்சோடி, பிரிச்சு பாரு. இது ரொம்ப பழசு, ராஜராஜன் காலத்துல இருந்து இருக்கு. என் கொள்ளு தாத்தா வச்சிருந்தாருன்னு என் பாட்டி சொல்லிருக்கேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் கொள்ளு தாத்தா என் பேர்ல எழுதி வச்சிருக்கேன். அங்கல்ல ஆகாஷ். உனக்கு இதே பேர் தான் வைக்கணும்னு உங்க அப்பா கிட்ட உன் கொள்ளு தாத்தா சொல்லிருக்கலாம்ல. சரி, ஆனா இது உன்னோட சோடி. இதுல உன் பேரு, உன் அப்பா அம்மா பேரு எல்லாமே வருது. இந்த ஓலைச்சோடி என் கைக்கு வரும்போது நீ யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது.
மணின்னு ஒரு நாடி ஜோசியத்தை கொடுத்து படிக்க சொன்னேன். அதுக்கப்புறம் தான் உன்னையே நான் சந்திச்சேன். சோமு, எல்லாமே ஒத்து போறது. எனக்கு நாடி ஜோசியத்துல நம்பிக்கை இல்ல. லிசன் சோமு, இதுல முப்பரை பத்தி எல்லாம் சொல்லிருக்க. நீயே படிச்சு பாரு, நம்பிக்கை வரும். எனக்கு ஓலைச்சுவடி எல்லாம் படிக்க தெரியாது. நான் படிக்கிறேன். உனக்கு தமிழ் படிக்க தெரியுமா? ஓலைச்சுவடி படிக்கணும் தான் தமிழ் கத்துல. உனக்கு கேட்டா தப்பா நினைச்சு மாட்டேன். உனக்கு என்ன தலையெழுத்தா? நல்ல போஸ்ட்ல இருக்க. அமெரிக்கா திரும்பி போறத விட்டு ஒரு ஓலைச்சுவடிக்கா சிதம்பரத்துல போய் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு என்னமோ உன் மேல நம்பிக்கை இல்ல. இல்ல நதிங்க சார், நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நிஜமா வேற ஒண்ணும் இல்ல? வேற எந்த மோட்டிவும் இல்ல? இருக்கு, சொல்றேன். நான் பயோமெட்ரிக்ஸ்ல இருக்கேன்னு உனக்கு தெரியும். பயோமெட்ரிக்ஸ்ல ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கேன். நான் இந்த கம்பெனில டெக்னிக்கல் ஸ்டாஃபா ஜாயின் பண்ணேன். எங்க ப்ரொஃபஷன்லயும் ரேகைகள் எடுத்து பல விதமா பிரிச்சு குரூப் பண்ணி அதுல இருக்கிற புள்ளிகள் ரிஜியஸ் பேட்டர்ன்ஸ் ஸ்டடி பண்ணி ஒரு இண்டிவிஜுவலா ஐடென்டிஃபை பண்ணுவோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனில இருந்து அவங்க எம்ப்ளாயிஸ் லிஸ்ட் கேட்டிருந்தோம். தற்செயலா அங்க ஆக்சிடென்ட் ஆகி வேலையை விட்டு போனவங்களோட லிஸ்டிங் கொடுத்திருந்தாங்க. ஒரு விளையாட்டுக்கு அந்த லிஸ்டையும் எங்க குரூப்பிங் லிஸ்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஐ வாஸ் ஷாக்ட். ஒரு பர்டிகுலர் டைப் ரேகை இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் நிறைய ஆகுது அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு, இன்னொரு டைப் ரேகை இருக்கிற ஆட்களுக்கு வந்து டிவோர்ஸ் நிறைய ஆயிருந்தது. வேறொரு டைப் ரேகை இருக்கிற ஆட்களுக்கு வந்து எதை எடுத்தாலும் கம்பெனியோட ஒத்து போகாம இருந்தது. அப்படி இப்படின்னு நேரோ ரிசல்ட்ஸ். ஐ வாஸ் எக்ஸைட்டட். இதே ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட இதை நான் ஷேர் பண்ணிட்டேன். சிரிச்சாங்க. அந்த காலத்துல கைரோஸ்னு ஒருத்தர் கைரேகையை வச்சு ஜோசியம் சொன்னாரு. அவரோட பேர் இருக்கிற கம்பெனில வேலை செய்யற, அதனாலதான் இந்த மாதிரி யோசனை எல்லாம் வருதுன்னு கிண்டல் பண்ணாங்க. அப்பதான் இந்தியா போக சொல்லி ஆர்டர் வந்தது. நான் இங்க வந்தேன். நாடி ஜோசியம் எனக்கு அறிமுகமாச்சு. அதுலயும் கைவிரல் ரேகை தான் பயன்படுத்துறாங்கன்னு நான் தெரிஞ்சுட்டேன். இந்த ஓலைச்சுவடி என் கைக்கு வந்தது. உன்னை பத்தி நான் தெரிஞ்சுட்டேன். இந்த ஓலைச்சுவடியில எழுதியிருக்கிறபடிதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுன்னு நான் புரிஞ்சுட்டேன். So you became a case study for me. உன்னோட வாழ்க்கையை வச்சுதான் நான் இந்த தியரியை ப்ரூவ் பண்ணேன். இந்த ஸ்டடி கம்ப்ளீட் ஆகணும்னா அதுக்கு உன்னோட கைரேகை வேணும். அதனால்தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நத்திங் எல்ஸ். அப்போ உன்னோட ஆராய்ச்சிக்கு நான் ஒரு கினிபிக் முயல். சோ நீ எப்படி ஒன்னாலும் எடுத்துக்கோ, ஆனா எனக்கு உன்னோட கைரேகை வேணும் ப்ளீஸ். தேங்க்ஸ். சோமு ப்ளீஸ். ஆராய்ச்சிக்காக மட்டும் இல்ல, எனக்கு உண்மையில ஒரு சின்ன அக்கறை கூட இருக்கு. உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியல. இத படிச்சு உன் எதிர்காலத்துல என்ன நடக்க போறதுன்னு புரிஞ்சுக்கோ. நான் அப்போ சொன்னேன்ல, எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. சரி 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 சரி, அட்லீஸ்ட் ஒரு விஷயம் செய்வியா? வர பௌர்ணமி நாள்ல கூத்தாண்டவர் நாமத்தை, நடராஜ பெருமாள் பேரை கரியில எழுதி அழிக்கணும். அதையா செய்வியா? என்ன செஞ்சிட்டியா? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? அந்த பரிகாரம் இதுல வந்திருக்கு. இது படிச்சு காட்டுறேன். What? Oh my God. What? என்னாச்சு? இது நான் ப்ரிப்பேர் பண்ண டூப்ளிகேட் ஓலைச்சுவடி. எப்படி மாறிதுன்னு தெரியல. சரி, நான் கிளம்புறேன். சோமு சோமு, என்கிட்ட இன்னொரு பொருள் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட கொடுக்கணும். ப்ளீஸ் வெயிட். அது என்ன? எடுத்துன்னு வரேன். ஒன் செக் ப்ளீஸ். இதை எடுத்துன்னு வந்துடுறேன். போயிடாத சோமு. ஒரே ஒரு நிமிஷம். இதை கழிச்சிட்டோம்.
சாயா சிதம்பரத்துக்கு வந்திருந்தா இதோ எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்க? அவரை கொலை பண்ணவங்கள கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும். மேடம், உங்க ஃபேக்டரி எல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. டிகே ஃபார்மா எப்படி போகுது? டிகே ஃபார்மாவா? அப்படி எதுவும் என்கிட்ட இல்லையே. போய் சொல்றீங்க. உங்க பேரு திருத்தணி கலைராணி தானே? ஆமா. உங்களை எல்லாரும் டிகேன்னு கூப்பிடுவாங்க இல்லையா? ஆமா. ஆனா டிகே ஃபார்மான்னு ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட இல்ல, அப்படித்தானே? எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சனா சரி. உங்களுக்கும் மிஸ்டர் பெருமாள் ரெட்டிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்புறம் எப்படி இந்த தெலுங்கானா கெமிக்கல்ஸ் உங்க கண்ட்ரோலுக்கு வந்தது? அது வந்து உண்மையை சொல்லிட்டீங்களா? இதுல உண்மையை சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவர் நல்லவர் தான். நான் தான் அவர் தப்பா நினைச்சிட்டேன். தப்பானா? ஆமா, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்காம அவரோட வப்பாட்டியா தான் நான் வாழ்ந்தேன். எங்க என்னையும் என் பையனையும் நடுத்தருவுல நிறுத்தி வச்சுட்டு போயிடுவாரோன்னு பயந்தேன். அதுக்காக அவர் கூட அடிக்கடி சண்டை போட்டேன். செத்து போன அன்னைக்கு கூட சண்டை போட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் எவ்வளவு நல்லவர்னு. சென்னையில இருக்கிற தெலுங்கானா கெமிக்கல் ஃபேக்டரியும் நான் இருக்கிற வீட்டையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஒருவேளை ஆந்திராவில இருந்தாலும் இருக்கலாம். அப்போ டிகே ஃபார்மாங்கிற கம்பெனிக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, அப்படிதானே? இல்ல, எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. இந்த பத்திரத்தோட காப்பியை பாருங்க. டிகே ஃபார்மாவுக்கு சொந்தமான இடம் சிங்கபெருமாள் கோயில் பக்கத்துல இருக்கு, ஆந்திராவில் இல்ல. உங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? இத பத்தி சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் செத்த பிறகு சொத்தை பிரிச்சு கொடுத்த வக்கீல இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நிச்சயமா தெரியாது? சத்தியமா தெரியாது. சரி, இப்ப நீங்க போலாம். இதோட ஒரிஜினல் யாருக்கு தெரியும் தெரியுமா? யாருக்கு தெரியும்? இது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து எடுத்த காப்பி. தேங்க்யூ. கந்தன் சார், இந்த அம்மா சொல்றது உண்மையா இருந்தா 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஒரிஜினல் பத்திரத்தை பெருமாள் ரெட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ஏதாவது பேங்க் லாக்கர்ல வச்சு மறந்துருக்கு. அப்படி இல்லன்னா இவங்களை பினாமியா வச்சுக்கிட்டு வேற யாருக்காவது இந்த இடத்தை வாங்கி கொடுத்துருக்கு. நீங்க ஒண்ணு செய்யுங்க, இந்த பத்திரத்துல சாட்சி கையெழுத்து போட்ட 2 பேரையும் இடத்தை வித்தவரையும் விசாரிங்க. ஓகே. கூடவே டிகே ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற பேர்ல ஏதாவது கம்பெனி ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்கிறத செக் பண்ணுங்க. ஓகே. ஹலோ, யார் சார் நீங்க? முத்து, என்ன தெரியல? தெரியலையே.
உங்க ஆபீஸ்ல மனோர் சார் இருந்தப்போ நான் ஆர்த்தி மேடம் ஃப்ரெண்ட் இல்ல நீங்க? ஆமா சார். ஆர்த்தி மேடம் கிடைச்சிட்டாங்களா? இல்ல. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க. மனோர் சாரே எது கொலை பண்ண? என்ன சார் சொல்றீங்க? அண்ணா என்னென்ன காஃபி? யாருங்க? என்னோட தங்கச்சி. ஆமா உங்க அண்ணன் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டார். என்னென்ன சொல்றாங்க? சார் எதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. சரி நீயே சொல்லு, எதுக்காக கொலை பண்ண? நான் கொலை பண்ணல. அப்போ ஊசி போட்டு ரேகை மட்டும் தான் எடுத்துருப்பேன் இல்ல? அது வந்து சரி என்கிட்ட சொல்லாத. அம்மா போலீஸ் வருவாங்க அப்போ சொல்லு. அண்ணா என்னடா இது? என்ன சொல்றாங்க? என்ன பண்ண நீ? கையெடு சுமதி. எல்லாம் உனக்காக தான். ஓ நிச்சயதார்த்த காசு இல்லாம எவ்வளவு அல்லான்னு தெரியுமா? எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? அதுக்காக ஊசி போட்டு கொலை பண்ணிட்டியா? சும்மா இருங்க சார். நான் தான் கொலை பண்ணலன்னு சொன்னேன்ல. மனோகர் சாருக்கு அடிக்கடி முதுகு வலி வரும், அதனால இன்ஜெக்ஷன் போட்டு பாரு. அந்த இன்ஜெக்ஷனையும் நான் தான் போட்டு விடுவேன். அவருக்கு அந்த முதுகு வலி வரும்போது கோவத்துல எல்லாரையும் கண்டபடி திட்டுவாரு. எங்கடா போனே நீ? சார் பர்மிஷன் சொல்லிட்டு தான் சார் போனேன். பண்ணாங்க கட்டி சீக்கிரமா இன்ஜெக்ஷன் போடு, வலி தாங்க முடியல. ஓ கதை மூடிட்டு வா. எல்லாத்தையும் சொல்லணும், கைய கால உடைச்சிடுவேன். ஒண்ணு கூட தெரியாது. வாடா வந்து சீக்கிரமா போடு. என்னடா பண்றீங்க நீங்க? ஒன்னத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளுங்க. சீக்கிரம் போடு. சார் என்ன? என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன் சார். அதனால கொஞ்சம் பணம் வேணும். பணமா? உன்னால வட்டி கட்ட முடியாதாடா? எவ்வளவு வேணும்? ஒரு 20,000 ரூபாய் வேணும் சார். 20,000? உங்ககிட்ட நகை நட்டு பத்திரம் ஏதாவது வச்சிருக்கியா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். என் தங்கச்சிக்காக 10 பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கேன். 10 பவுனா? சரி அது கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ. சார் அப்போ என் தங்கச்சி போட்டுக்கிறதுக்கு? ஏண்டா தங்கச்சிக்கு நகை சேர்த்து வைக்க தெரியுது, பணம் சேர்த்து வைக்க தெரியல? போடா போய் வேற வேலைய பாரு. அவர் அப்படி சொன்னதும் நான் தவிச்சு போயிட்டேன். நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருந்தது. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம நான் அப்படியே வீட்டு வாசல்ல வந்து உட்காந்தேன். அப்பதான் இஷ்ரப் வந்தான். இஷ்ரப் யாரவன்? அவன் எங்க ஏரியா ரவுடி. அடிதடி தான் பண்றான். ஒரு முறை பக்கத்து தெருவில் இருக்கிற பசங்க என் தங்கச்சி கிண்டல் பண்ணாங்கிறதுக்காக அவங்கிட்ட போய் சொன்னேன். அவன் தான் அவங்களை அடக்கி மிரட்டி வச்சான். அவனா என்ன தேடி வந்தான். என்னப்பா நாளைக்கு தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்ற, இப்படி உட்கார்ந்தா எப்படி? பணம் கிடைக்கலையே, நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறியா? இத பாரு பாய், உன்ன மாதிரி என்னால திருடலாம் முடியாது. யாரு திருட சொல்ல, நீ புத்தனாவே இரு. உங்க ஆபீஸ்ல மனோகர் யாரு? மனோகரா? எங்க சீஃப். ஏன்? பணம் கட்டிச்சுன்னே வச்சுக்கோ, அவருடைய வலது கை கட்டவல் ரேகைய எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு, உனக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் கூட்டிட்டு போய் ஒரு ஆளை அறிமுகப்படுத்திருப்பானே, அவன் காதுக்கு பின்னாடி வெள்ளையா தலைமை இருந்திருக்குமே. சார் அது எப்படி உங்களுக்கு? அதுக்கப்புறம் என்னாச்சு? அவன் செத்த அன்னைக்கு என்ன நடந்தது அது சொல்லு. நீங்க அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தீங்கல்ல, அதுக்கு முன்னாடி நான் அவர் ரூமுக்கு போனேன். அப்ப அவர் யாரையோ கண்ணா பெண்ணான்னு திட்டிட்டு இருந்தாரு. ஏண்டா வட்டி பணம் ஏன் கொண்டு வரல? ஐயா குழந்தைக்கு அடிபட்டுச்சு, இந்த மாசம் நிறைய செலவாயிடுச்சு ஐயா. அதனால யாருக்கு அதுல பூ சுத்துற? வீட கொளுத்தி விட்டுருவேன், ஜாகிரதை. என்னடா சார் இன்ஜெக்ஷன் போட டைம் 10 நிமிஷம் கழிச்சு வா. ஓ சாயந்தரத்துக்குள்ள பணம் வரலன்னா பொண்டாட்டை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போ. ஐயா என்ன நிக்கிற? ஓ டேய் இந்த பக்கமா போ. நான் பேசாம வந்துட்டேன். அவர் கூட யாரு இருந்தது தெரியல. அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததும் இல்ல. சரி அப்புறம் என்னாச்சு? 10 நிமிஷம் கழிச்சு அவர் ரூமுக்கு போனேன். டேபிள்ல அவர் படுத்துட்டு இருந்தார். கூப்பிட்டு பார்த்தேன். சார் அவர் எந்திரிக்கல. சார் வழியில படுத்துட்டு இருக்காருன்னு நினைச்சு அவருக்கு தெரியாம ரூம்ல இருந்து நான் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்தேன். அவர் ஒரு கருப்பு இங்கு பேனா வச்சிருந்தாரு. அதை எடுத்து அவரோட விரல்ல தடவி நான் அவர் ரேகையை எடுத்துட்டு வந்துட்டேன்.
சரி, நீ ரேகை எடுக்கும்போது அவர் கழுத்துல ஊசி இருந்ததை பாத்தியா? இல்ல, நான் கவனிக்கல. நான் ரேகை எடுத்துட்டு வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்தீங்க. சார் அவர் ரொம்ப டயர்டா ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். யோ, என் ஃப்ரெண்ட் காலாவ போறா, இவர் இங்க தூங்கிட்டு இருக்காரா? என்ன கடிச்சிருவாரா? சார் ஹலோ சார். சார் ஹலோ சார். சார் ஹலோ சார். அந்த தலைமுக்காரன் ரேகை எப்போ வாங்கிட்டு போனா? அவனும் அங்க இருந்தானா? இல்ல, போலீஸ் என்கொயரி எல்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரும்போது வழியில வந்து வாங்கிட்டான். சொன்ன மாதிரி 20,000 ரூபாய் கொடுத்துட்டான். அதை வச்சுதான் என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்தை முடிச்சேன். சரி, இஷ்ரஃப் சொன்னால அவ வீடு எங்க? இஷ்ரஃப் இதே ஏரியா தானே சொன்னேன். ஆமா, ஆனா ரொம்ப தூரம் போய். பரவாயில்ல, வந்து கம்மி வா. சார் வா சார். போய் தர ஏதாவது கலாட்டா பண்ண போ. சோமுன்னு ஒருத்தர் வந்தாரா? அப்படிலாம் யாரும் இங்க வரலைங்க, நீங்க போங்க. தள்ளுப்பா சார். யாரும் இல்ல. சோமு, இங்க என்னடா பண்ற? பத்மா, நீ எப்படி இங்க வந்த? ஏசி மெக்கானிக்க பார்க்க போனோம். நீ அங்க போய் அவனை போலீஸ் அது இதுன்னு மிரட்டி வானிலை ஆராய்ச்சி நிலையம் போய் இவர் அட்ரஸ் வாங்கிட்டு இங்க வரேன். ஏன்டா இப்படிலாம் பண்ற? கார்டு போன் பண்ணா ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறியாமே. உன்னால அவருக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? சரி வா போலாம். நான் வரல. உண்மை தெரியற வரைக்கும் நான் அவரை பாக்குறதா இல்ல. முத்துவா. எங்கடா போற? ஒரு ஆளை போய் பார்க்கணும், பக்கத்துல தான். ஏய், சார் இதான் சார் இஷ்ரஃப் வீடு. நான் வரேன். ஏய், வீடு பூட்டி இருக்கு. தெரியுது, ஆனா இதான் சார் அவன் வீடு. யார் சார்? என்ன வேணும் சார்? இதானே இஷ்ரஃப் வீடு? ஆமா. இப்போ எங்க பாரு. இஷ்ரஃப் அவங்க ஊருக்காரங்க யாருக்கும் நிக்காவா, அதுக்காக போயிருக்காரு. அவங்க ஊருக்கா? எந்த ஊரு? இது கூடஞ்சேரி பக்கத்துல இருக்க கல்வானூருக்கு போயிருக்காரு. எப்போ வருவாரு? தெரியலீங்களா சார். சரி, தேங்க்யூ. வா போலாம். சார் என்ன விடுங்க சார், நான் வரல சார். கூடுவாஞ்சேரி பக்கத்துல தானே இருக்கு, சாயந்தரத்துக்குள்ள வந்துடல. வா சார். எதுக்கு சார்? இஷ்ரஃப் இது வரைக்கும் பார்த்தது இல்ல, நீ தானே அவனை அடையாளம் காட்டணும். வா. வீட்டுல தங்கச்சி வேற தனியா இருப்பா, நான் இல்லன்னா பயந்துருவா சார். அப்படியா? சரி, உன் வீட்டுக்கு போய் உன் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டே போலாம். வா. எக்ஸ்கியூஸ் மீ, அம்மா உங்க அண்ணனை கூடுவாஞ்சேரி வரைக்கும் கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டேன். போலாமா? சார் லுங்கிய மாத்திட்டு பேண்ட் போட்டு மாத்திக்க போ. பத்மா, நீ எப்படி வந்த? சபரிமுத்துவோட கார்ல. குட், அதுலயே போயிடலாம். கொஞ்சம் இருங்க. அதான் அகத்தியரே சொல்லிட்டார்ல, நேரம் தெரியல, கெட்ட சவகாசம் ஏற்படும்னு. முதல்ல பரிகாரத்தை முடிச்சிட்டு வாங்க. நீங்க உங்க ஒய்ஃப கூட்டிட்டு ராமேஸ்வரம் போங்க. சுவடியில சொல்லிருக்கிறபடி எல்லா கணத்திலையும் குளிக்க வைங்க. சுவாமிக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணுங்க. சாமிநாதன் ஒரு குறுக்கள் இருப்பாரு, அவர்கிட்ட போய் என் பேரை சொல்லுங்க. மத்த எல்லா விஷயத்தையும் அவர் பாத்துக்குவாரு. சரியா? சரிங்க. இந்தாங்க. என்ன பாட்டிமா அது? மோருடா. ரொம்ப நேரமா அவெல்லாம் காத்துட்டு இருக்கா இல்லையா, அதான் தாகத்துக்கு மோர் கொண்டு வந்தேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்னடா இருக்கு சிரமத்துக்கு? ஓம் நம சிவாய். 300 ரூபாய். நன்னா இருக்குடா. டல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்த, இப்படி பாக்குற போது ரொம்ப நன்னா இருக்கு. இந்தாங்க. சார் நீங்க ஆகாஷ், வா 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 வா. அதுக்குள்ளே வந்துட்டியாடா? அட
சொன்னபடி கரெக்டா வந்துட்டியே உனக்காரங்களா முடிஞ்சதோனோ பாதியிலேயே முடிச்சிட்டோம். ஹலோ, நான் தான். ஆள் வந்துட்டான். டேய், கார் ஓலை எங்கடா எடுத்து வச்சிருக்க? நீங்க உட்காருங்க சார். நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருக்கேன். படிச்சிடலாமா? தென்னாளுடைய சிவனே போற்றி. சார், தோல் வலிக்குது சார். சார், இஷ்டம் பார்த்தா பிரச்சனை ஆயிடும் சார். ஒன்னும் ஆகாது. என்ன டாக்டர், என்ன கூட்டா சேர்ந்து ஏதாவது பண்ணுமா? அப்படி என்ன தொழில்பா பண்றது? ஒண்ணுமே புரியலையே. சார், அது ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு வரான் பாருங்க, அவன் தான் சார் இஷ்ரப். நிஜமாவே அவன் தானா? சத்தியமா அவன் தான் சார். அவன் கூட யாரோ ஒருத்தர் வராங்க, இங்க பார்த்த மாதிரி இருக்கு. யாரது? வெறும் 20,000 ரூபாய் இருக்கு. பணத்தை பத்தி கவலைப்படாத டாக்டர், யாரும் தெரியல சார். சரி வா சார், உங்க கூட பார்த்தா என்ன தொலைச்சிருவான் சார். சார், ஆளை காட்டிட்டு நான் வரேன், என்ன விடுங்க சார். சரியா வரும்னு தோணலாம், யோசிச்சு சொல்றானே. யோசிக்காத. எங்கடா போற? என்ன பண்ற? அவனை பிடிச்சி விசாரிக்க வேணாமா? நடு ரோட்லயா? கூட்டம் குடிச்சுனா அவ்வளவுதான். நீ படிச்சிருக்க, நான் படிக்காதவன். நீ உன் மூளையை உபயோகப்படுத்து, நான் என் பணத்தை உபயோகப்படுத்துறேன். இருந்தாலும் பயமா இருக்குப்பா. கவலைப்படாத டாக்டர். பயந்தா எப்படி? ஏய் நில்லு, என்ன முன்னாடி சைக்கிள் ஓட்டிட்டு போற? தெரியாம வந்துயா. பாப்பா சரிங்க, வா போலாம். போலவா? பார்த்தா ரோடி மாதிரி இருக்காண்டா, கையில கத்தி வச்சிருந்து குத்திர போறான். கொலைப்பழியோட சுத்துறதை விட செத்து போயிடலாம். ரொம்ப பிடிவாதண்டா அவனுக்கு. இது பார்ப்போம், உனக்கு பயமா இருந்ததுன்னா நீ திரும்பி போயிடு. டேய், கீழே வர சொல்றேன், கவலைப்படாத, தைரியமா இரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா. பாய் கல்யாணத்துல பிரியாணி சூப்பரா இருந்ததுல? கூட்டமும் நல்ல கூட்டமா இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணிருந்தாங்கப்பா. இரு, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். அப்பா பஸ் போயிட போகுது இஸ்ரப். நம்மள விட்டு போயிடுவானா அவன்? இருப்பா. முடிச்சிட்டியா? சொன்னா கேள்டா. ஐயோ, இப்ப சொல்லு, நீ நடேஷ் சர்மாவோட ரேகை எடுத்துன்னு முத்து சொன்ன. அவரோட ரேகை எடுக்க சொல்லி உன்னை யார் அனுப்பிச்சது? யாரும் அனுப்பல. என்ன? நானாதான் போனேன். நீயா போனியா? உனக்கு அவரை முன்னாடியே தெரியுமா? தெரியாது. அப்போ எதுக்கு போன? கொலை பண்றதுக்கு. கொலை பண்றதுக்கு. நான் பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவேன். அடித்தடி, கடத்துறது, இந்த மாதிரி பண்ணுவேன். எங்க இருக்கு? நான் பண்ணது கிடையாது. நான் ஒத்துக்கிட்டது இதுதான் முதல் தடவை. ஒருத்தன் போன் பண்ணி டான்ஸ் மாஸ்டர் நடேஷ் சர்மாவை கொலை பண்ணா 1 லட்ச ரூபாய் தரேன்னா, நடேஷ் சர்மா போட்டோ மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. வீட்டுக்கு போய் பார்த்தேன், வீடு பூட்டி இருந்தது. யார் நீங்க? டான்ஸ் மாஸ்டர் நடேஷ் சர்மா. வேணும், அவரோட ஃப்ரெண்டு. டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக வெளியூர் போயிருக்காரு, வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். உங்கள்கிட்ட சொல்லலையா? என்ன ஃப்ரெண்டோ? அவரை கொலை பண்ண சொன்னவங்கிட்ட போன் பண்ணி சொன்னேன்.
ஹலோ ஆள் இல்ல, வெளியூருக்கு போயிருக்காரா, வரத்துக்கு 1 வாரம் ஆகுமா? பரவாயில்லையா? வந்தவனே முடிச்சிடுறேன். ஐயோ உடையெல்லாம் பண்ணிடாது, பயமா இருக்கு, வேண்டாம். அப்ப பணத்தை எப்ப தருவ? பணமா? எதுக்கு பணம்? என்ன விளையாடுறியா? மரியாதையா பணத்தை கொடுத்துரு. அதான் நான் கொலை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன பணம் எல்லாம் கேட்டுட்டு இருக்க? பணத்தை கொடுக்கல ஒன்னையே கொலை பண்ணிடுவேன். மிரட்டுறியா? இந்த பாரு, மரியாதையே பணம் வரணும். என்கிட்ட பணமே இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாதியா? எங்கேயாவது போய் பிச்சை அடியா? நீ ஏன் சொல்ற? எனக்கு 2 நாள்ல பணம் வரணும், இல்ல நான் அங்க வந்துருவேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுப்பா. அந்த நேரத்துல என்னப்பா? என்ன டாக்டர் எப்படி இருக்க? அங்க வந்து என் ஃப்ரெண்டு சின்ன வயசுல கூட படிச்சவன் இப்ப டாக்டரா இருக்கான். அவனுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். நான் போன்ல பணம்னு சண்டை போடுறத கேட்டு உனக்கு வேணுமான்னு கேட்டான். நானும் ஆமான்னு. இல்லப்பா, அதோட பெரிய விஷயம் ஆளையே எடுத்துட்டு சொல்லிட்டாங்க. யோ அதெல்லாம் நீ எதுவும் பண்ணி தொலையாதையா, ஏற்கனவே உன் மேல நிறைய கேஸ் இருக்கு. உனக்கு என்ன பணம் தானே வேணும், நாங்க தர்றோம். நாங்க சொல்ற மாதிரி கேளு, 20,000 ரூபாய் பணம் கிடைக்கும். ஒரு வெட்டி கீரல் கூட நீ போட வேண்டாம். என்ன சொல்ற? சரி வா, வாடா, நான் சொல்ற மாதிரி கேளு. அப்போ அவனை கூட்டின்னு போய் காதுக்கு பின்னாடி தழும்பு இருக்கிறவன அறிமுகப்படுத்தி வச்சனா? ஆமா. இஸ்ராப், என்னப்பா வண்டிக்கு லேட் ஆச்சு? யார் நீங்க? என்ன நடக்குதுங்க? நான் உன்னை இங்க பாத்திருக்கேன். உன்னையும் நான் இங்கே பாத்திருக்கேனே. அதுங்கண்ணா சீக்கிரம் பாருங்க. ஐயோ, கீழாம்பூர் பொன்னம்பலம் செத்து போன போது அங்க செக் பண்ண வந்த டாக்டர் தானே நீ? இவன் தான் மோகனா. அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். அவனை கவனிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லு சொல்லு. கொலை செய்யறதுல நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு வந்தவரையும் லாபம்ட்டு ஒத்துக்கிட்டேன். டான்ஸ் மாஸ்டர் ஊர்ல இருந்து வந்த அப்புறம் அவருடைய ரேகையை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவரே எனக்கு ஒரு வழி காமிச்சாரு. மாமி நீங்க வேணா பாருங்க, அட்டைப்படத்திலேயே போட்டோ வரப்போகுது கலர்ஃபுல்லா. அதுக்காக தான் நான் இப்ப வெளியில போயிட்டு இருக்கேன். போட்டோ எடுப்பாளா? போட்டோகிராஃபர் எல்லாம் கூட வரா. நான் போயிட்டு வந்துடுறேன் மாமி. வந்துட்டு உங்கள்ட்ட பாக்கி விஷயத்துல பேசுறேன். போயிட்டு வரேன். நம்ம கிருஷ்ணா கிட்ட கேளுங்க, நல்ல கடையா சொல்லுவோம். ஞாபகப்படுத்தினே, ரொம்ப தேங்க்ஸ் மாமி. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நெய்தல் பத்திரிகையில இருந்து என்ன இன்டர்வியூ பண்றதுக்காக சில பேர் வருவா. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள அவள வந்துட்டானா இங்கே வெயிட் பண்ண சொல்லுங்க. அவள 4 மணிக்கு தான் வருவா. நான் ஒரு 1/2 hourல வந்துடுறேன். ஒண்ணும் இல்ல, பியூட்டி பார்லருக்கு போறேன் ஃபேஷியல் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்குள்ள வேற யாராவது வந்துட்டாக்க அவளை எங்கே வெயிட் பண்ண சொல்லுங்க. சரியா? கொஞ்சம் வரக்கூடாது. சார் 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 கொஞ்சம் நில்லுங்க. என்ன சார்? அடுத்த வாரம் நெய்தல் பத்திரிக்கை கண்டிப்பா வாங்கி படிங்க. என்னோட இன்டர்வியூ வருது. அப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்து, பத்திரிகார மாதிரி அவர் வீட்டுக்கு போய் அவரை மிரட்டி ரேகை வேணும்னு நினைச்சேன். இது மோகன் கிட்ட சொன்ன. மோகன் எனக்கு ஒரு மருந்து கொடுத்தான். அந்த மருந்த ஊசியா போட்டா மொத்த வாய் நரம்பெல்லாம் இழுத்துக்கும், நுரையா தள்ளும், கொஞ்ச நேரத்துக்கு பேச வராதுன்னா. அதனால ரத்தம் போட்டா யாரும் கேட்காதுன்னு சொன்னான். அந்த மருந்தை வாங்கிக்கிட்டு நேரா அவன் வீட்டுக்கு போனேன். நெய்தல் பத்திரிகையோட டூப்ளிகேட் ஐடி கார்டை கம்ப்யூட்டர்ல ரெடி பண்ணிட்டு போனேன். நடேஷ் சர்மா? எஸ், யார் நீங்க? நெய்தல் பத்திரிகையில இருந்து வந்திருக்கேன். ஓ, சோமேஸ்வரன் வரேன்னு சொல்லியிருந்தாரு, அவர் வரலையா? அவர் வரல, அவர் பதிலா தான் நான் வந்திருக்கேன். அப்படியா? வாங்க, உள்ள வாங்க. இது பாத்தீங்களா, நான் டெல்லி போயிருந்தப்போ ஜனாதிபதியோட எடுத்த போட்டோ. ரொம்ப மறக்க முடியாத நாள். ஐயோ சாரி, உட்காந்துக்கோங்க. அவர் 4 மணிக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தார். அதனால நான் இன்னும் ட்ரெஸ் கூட பண்ணிக்காம நிக்கிறேன். இட்ஸ் ஓகே, நீங்க சீக்கிரம் வந்து நல்லதுதான். போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். நீங்க உட்காந்துக்கோங்க, நான் வந்துடுறேன். நீங்க அப்படியே உட்காந்துக்கோங்க. பரவாயில்ல, இப்படியே உட்காந்துக்கோங்க.
Thank you. யாரும் பாத்துற கூடாதுன்னு அங்கிருந்து வேகமா வந்துட்டேன். அட பாவி, அப்போ நீதான் அவரை கொலை பண்ணியா? நான் கூட பண்ணல. நான் ரேகை எடுத்துட்டு கீழே வந்தப்போ அவர் மேல இருந்து கீழே வந்து அப்பதான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சரி, முதல்ல நட்டேஷ் சர்மாவை கொலை பண்ணா உனக்கு பணம் தரேன்னு சொன்னது யாரு? பாலு. பாலுவா? யாருது? நான் கேஸ்ல மாட்டி ஜெயில இருக்கப்போ என்னை பேட்டி எடுக்க வந்தாரு. பேட்டி எடுக்க வந்தாரா? ஆமா, பத்திரிக்காரன். பத்திரிக்காரனா? அவன் தான் கொலை பண்ணனா? அவன் பயந்தாங்கோலி. ஆனா எனக்கு ஒரு ஆள் மேல சந்தேகமா இருக்கு. ஓ, காதுக்கு பின்னாடி தழும்பு இருக்கவன். அவனும் அங்க இருந்தால? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும். வாடா. சோமு, எங்க போற? மோகனை பிடிக்க. அவன் எங்க இருக்கானோ? அவன் கிளம்பூர் பொன்னமலம் இருந்த தெருவுல தான் இருப்பான். கார்டு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய். நீ சொல்லிக்கோ. இது பாரு, இருட்டிடுச்சு, நாளை காலைல போய். இது பாரு, என்ன மாட்டி விட்டவன நெருங்கிட்டேன். அவனை பிடிக்காம விட மாட்டேன். சோமு, ப்ளீஸ் சோமு. இது பாரு பத்மா, காடு மேல எல்லாம் படுத்து சோத்துக்கு பின்னாடி அப்பா அம்மா கிட்ட பேச முடியாம அல்லாடினா உனக்கு தெரியும். என்னங்க வந்துட்டீங்களா? இப்பதான் பேஷண்ட் அனுப்புனேன். ஏன் இப்படி கதை சாத்திட்டு பதட்டமா இருக்கீங்க? காட்டி கொடுத்துடாமா? யாரு? இந்த இஸ்ரஃப். கோழ கோழ. ஏ, அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. கதவை மூடிட்டு உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கிளம்பலாம். வா. நான் ஏன் கிளம்புன அப்பா அம்மா வீட்டுக்கு? இங்கதான் இருப்பேன். ஆமாண்டி, இங்கே இரு. என்னையே போலீஸ் தேடிட்டு இங்க வருவாங்க. நானே தலைமறைவா இருக்கலாம்னு இருக்கிறேன். இருக்கிறாளா இங்க? கிளம்புடி. அக்கம் பக்கத்துல யாருக்கும் தெரிய வேண்டாம்னு இருக்கிறேன். வேணும்னா நீ வேணா காட்டி கொடு. கிளம்புடி. ஏய் ஜெயா, வா சீக்கிரமா. நான் வந்துட்டேங்க. ஐயோ, லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டீங்க. அது கடக்கட்டும், பூட்டு சாவி கொடு. என்னடா தூங்கல? தூங்கணும் பாட்டி. என்னக்கடா அப்பையில இருந்து தேடிண்டே இருக்க? எதையோ எங்கேயோ மறந்து வச்சுட்டா மாதிரி. நான் மறந்துட்டேனா இல்ல வேற யாராவது மாத்தி வச்சுட்டாளான்னு தெரியல. என்னது இது? புக், கதை புக். பாதி படிச்சுட்டேன். அதான். அவ்வளவுதானா? நான் என்னமோ நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தையை மீறி சோமுவோட ஓலைச்சொடி தான் தேடிட்டு இருக்கியோன்னு நினைச்சுட்டேன். பாட்டி, அது எங்க? எது? ஓலைச்சொடியா கேக்குற? புக். அத அபிராமி படிக்கணும்னு எடுத்துட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? வேற ஏதாவது எடுத்துன்னு போனாளா? எடுத்துட்டு போனாலே. என்ன எடுத்துன்னு போனா? இது இந்த மீண்ட வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்தது, 2 வாழை இலை எல்லாத்தையும் ஆத்துக்கு எடுத்துட்டு போனாலே. தேங்க்ஸ்.
என்னங்க இன்னும் பேண்டோட உட்காந்துருக்கீங்க? இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் படுங்க போங்க. நான் குளிச்சுட்டு ஊருக்கு கிளம்பணும். மணி 10 இப்ப எந்த ஊருக்கு கிளம்ப போறீங்க? என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்கிற? என்ன அந்த நாடி ஜோஸ்ல சொன்னதெல்லாம் உண்மையா நீ புரிஞ்சுக்கிட்டல? அந்த 4 பேர் விஷயத்துல நீ புரிஞ்சுக்கிட்டல? அப்படி பாத்தீங்கன்னா ஆர்த்தி நாடியில என்ன சொல்லிருக்கு பாருங்க. ஆழ்கடல் ஆர்ப்பரிக்க அதிலும் கொண்டுதானே அவுடதம் அரும்பும் பாரு ஆகாய தலத்தில் தானே. ஆகாய தலம்னா எது? சிதம்பரம். அங்கதான் நான் போறேன். சிதம்பரத்துக்கா? எதுக்கு இப்ப போறீங்க? அங்கதானே ஆர்த்தி கிடைப்பான்னு சொல்லிருக்கீங்க, அதுக்குதான் நான் போறேன். நவகிரக கஷேத்திரம்லாம் ஒரு சுத்திட்டு அங்கதான் போறேன். இல்லங்க நீங்க எங்கேயும் போல. ஆரத்தியோட நல்லதுக்கு தானமா நாங்க போனா. எங்கேயும் போலன்னு சொல்றேன்ல. ஏன் கத்துற? போக வானாம நான் போல, அவ்வளவுதானே விடு. இங்க பாருங்க, இனிமே நீங்க இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக கூடாது. அப்படி போறதா இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போகணும். சத்தியம் பண்ணுங்க. நான் உன் பேச்ச மீறி நான் போயிடுவேனா? எதுக்கு? சத்தியம் பண்ணுங்க. சரி, நான் எங்கேயும் போகல. போதுமா? இப்ப நான் குளிக்க போலாங்களா? ரொம்ப தேங்க்ஸ். அர்ச்சனா, அடுப்புல பால் வச்சிருக்கேன், சூடாக்கி அப்பா கொடுத்துட்டு நீ குடிச்சிரு. எனக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிம்மா. என்னப்பா? ஒண்ணுல, குளிக்கிறதுக்கு முன்னாடி பாலை குடிச்சிடலாமேண்டுதான். சரி நீங்க இருங்க, நான் எடுத்துக்கிறேன். இல்ல நீ படி, நானே எடுத்துக்கிறேன். அப்பா, அவுட்டதம்னா என்னப்பா? தெரியலையம்மா. நீ வேணா ஒண்ணு பண்ணு, தமிழ்வாதியார கேட்டு நாளைக்கு எனக்கு சொல்லு. சரிப்பா. என்னங்க இன்னும் குளிக்க போல? அர்ச்சனா, வந்து பால் எடுத்துக்கோ. குடி. சக்கரை தானே போட்ட? சக்கரை தான் போட்டேன், குடி. அப்பா குடிச்ச டம்ளர் எடுத்து. சரி. நாளைக்கு பரீட்சை இருக்குல்ல? ஆமா ஆமா, ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல. சரி சரி, போய் படி. காலையில உன்னை எத்தனை மணிக்கு எழுப்பிடும்? 5க்கெல்லாம் எழுப்பிடுமா? 5க்கெல்லாம் எழுப்பிடுவா? என்ன அதுக்குள்ள கொட்டாய் விடுற? தெரியலம்மா, தூக்கமா வருது. முகத்தை கழுவிட்டு வந்து படி. என்னங்க இன்னும் குளிக்க போல?
கிளம்பியா போ, நான் வீட்டை பாத்துக்கிறேன். இல்ல இந்தா மூங்க குச்சி கொட்டாங்குச்சி இது ரெண்டும் காஞ்சாதான் மனுஷனுக்கு பயன்படும். இத வச்சுக்கோ, உனக்கு பயன்படும். போ போ, நான் வீட்டை பாத்துக்கிறேன். போ. பாட்டி கோயில் போறியா? ஆமா, ஏன் பசிக்கிறதா? டிஃபன் வேணா போயிட்டு வந்தே கொடு. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா மணி போற்றி. காத்தால இருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி ஆத்தியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். நான் கோயிலுக்கு போறேன். என் தலை முறைஞ்ச உடனே வந்து சுவடியை பத்தி உங்ககிட்ட கேட்பான். கேட்டையாவது ஒளறி வைக்காத, பார்த்து சமாளிச்சு பேசு. என்ன மணி? தம்பி, உண்மையை சொல்லுங்க, அந்த ஓலைச்சுவடி எங்க? எந்த ஓலைச்சுவடி? தெரியாத மாதிரி நடிக்காத. சோமுவோட ஒரிஜினல் ஓலைச்சுவடி. சோமுவோட ஓலைச்சுவடி உங்ககிட்ட தான் இருக்கு தம்பி. இருந்தது, இப்ப இல்ல. என் பையில இருக்கிறது உங்க மாமா ரெடி பண்ண டூப்ளிகேட் ஓலைச்சுவடி. அப்படியா? எங்க போயிருக்கோம்? என் கொள்ளு தாத்தாவே வந்து எடுத்துன்னு போனாரா? என்ன தம்பி இது? வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? சின்ன டவுட் சார், கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? அவர் இப்போ வந்துருவார். நீங்க வாங்க தம்பி. வாங்க. கஸ்டமர் மணி, என்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. அந்த ஓலைச்சுவடியை மாத்தின விஷயத்த நீங்க பாட்டிக்கிட்ட சொன்னீங்களா? இல்லையே தம்பி. அப்புறம் எப்படி அந்த ஒரிஜினல் ஓலைச்சுவடி காணாம போய் டூப்ளிகேட் என் கைக்கு வந்தது? தெரியலையே, எப்படி வந்திருக்கும்? அததானே நான் உங்ககிட்ட கேக்குறேன். என்ன தம்பி, என்ன சந்தேகப்படுறீங்களா? மணி, ஒரு விஷயம் தெரியுமா? நான் சென்னைக்கு போயிருந்த போது சோமுவை நேருக்கு நேரா பார்த்தேன். கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்க்கு அழிச்சுன்னு போனேன். அந்த ஓலைச்சுவடி அவனுக்கு காட்டுற நேரத்துல தான் எனக்கு தெரிஞ்சது அது டூப்ளிகேட்னு. அவன் என்ன நம்பவே இல்லை தெரியுமா? எல்லாம் நல்லத்துக்கு தான் விட்டுருங்க தம்பி. என்ன நல்லதுக்கு தான்? இவ்வளவு நாளா பட்ட பாட்டுக்கு பலனை எல்லாம் போச்சு. ஒண்ணு, அபி அதை எடுத்து மாத்திருக்கணும். இல்ல நீங்களோ அபியோ பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருக்கணும். இனிமே நான் உங்களை நம்புறதா இல்ல மணி. தம்பி போங்க மணி, கிளைண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போங்க. மன்னிச்சுங்க சார். என்ன சார், பரிகாரம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? அதுல தாங்க சந்தேகம். எந்த ஒரு கோயில் சொன்னீங்க? ராமேஸ்வரம் தான். ஆமா, மறந்து போச்சு, அதான் கேட்டு போலான்னு வந்தேன். சரிங்க, அப்ப நான் வரேங்க. அர்ச்சனா, 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 எழுந்து. இன்னைக்கு எக்ஸாம் இல்ல? அர்ச்சனா,
போமா 5 மணிக்கு தான் நான் எழுப்ப சொன்னேன். 5 மணி 8:15. சீக்கிரம் எழுந்துரு. 8:15? 9 மணிக்கு ஸ்கூல்ல இருக்க வேண்டாம். சீக்கிரம் போய் குளி போ. நான் காஃபி போட்டு எடுத்து வரேன். போ. ஹலோ. இருக்காரு. கூப்பிட்டுங்களா? சொல்லுங்க. அப்படியா? ஆஹா. ஓகே, நான் சொல்லு. நீங்க? ஹலோ ஹலோ. உங்களுக்கு தான் போன். யாருன்னு தெரியல, வச்சுட்டாங்க. என்னமா? ஆர்த்தி வீட்டுக்கு வந்துட்டாளா? அப்படியா? வேற என்ன சொன்னாங்க? வெஜிடபிள் ஸ்டேஜ்ல இருக்காளா? கண்ணை தவிர பாடியில் வேற எந்த மூமெண்ட்டும் இல்லை. Oh my God. கண்ணம்மா. ஐயா. கண்ணம்மா. என்னங்க ஐயா? வண்டி சாவி எடுத்துக்கோ. சரிங்க ஐயா. கல்யாண பேச்சு எடுத்ததும் காணாம போனா, இப்ப திரும்பி வந்திருக்கா. ஆனா மாப்பிள்ளையை தான் காணும். எங்கப்பா? இந்தாங்க ஐயா சாவி. நீ துளசியை பாத்துக்க. சரிங்க. ஒரு நிமிஷம். ஆர்த்தி பார்க்க போறீங்க? உங்க கூட நானும் வரலாமா? நானும் வரேன்ப்பா. யார பார்க்கணும்? நெய்தல் பத்திரிகை எடிட்டர். தர ஆர்த்தி வந்தாச்சா? நீங்க யாரு? அம்மா அப்பா இல்ல? அம்மா யாரோ வந்திருக்காங்க. ஓ மை காட். ஆர்த்தி, நீங்க? என் பேரு குமரகுரு, நெய்தல் பத்திரிகை எடிட்டர். வணக்கம். வணக்கம். சோமு உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கான். ஆர்த்தி எப்படி வந்தா? அவளுக்கு என்ன ஆச்சு? என்னம்மா? டாக்டர்? ஹலோ சார், நான் டாக்டர் மங்கையர்கரசி. என்ன டாக்டர், பேஷண்ட்டுக்கு வீட்லயே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியதானே? இல்ல நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிறீங்க? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா. நான் போன் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்றேன். வேண்டாம்ப்பா, சரியா போயிடும். நானும் இப்படிதான் இருந்தேன். என்ன சொல்றீங்க? எனக்கு நானே எய்ட்ஸ் வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மருந்து சாப்பிட்டேனா, அப்ப நான் இப்படிதான் இருந்தேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆர்த்திக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியா போயிடும். என் பொண்ணுக்கு எய்ட்ஸா? ஆர்த்திக்கு எய்ட்ஸா? நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா அழாதீங்கம்மா. ஆர்த்திக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, அவங்க சொல்றதெல்லாம் பார்க்க போது. இல்லம்மா, என் பொண்ணு அப்படித்தான். ஏதாவது ஏடா கூடமா சொல்லிடுவா. இவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதீங்க. இத பாருங்கம்மா, ஆர்த்திக்கு நல்லா காது கேட்கும். நீங்க இப்படி அழுதீங்கன்னா அப்புறம் அவன் பயந்துருவா. அர்ச்சனா, அம்மாவை கூட்டிட்டு போங்கம்மா.
அழாதீங்கம்மா. அவர் இல்லையா? பக்கத்துல எங்கேயோ போயிருக்காரா? இல்ல அங்கிள், அப்பா ஊருக்கு போயிருக்காரு. ஐ சி. ஆர்த்தி காணாம போனப்போ சோமு என்கிட்ட சொல்லி நான் தான் ஏசி ஆடி பாரதி கிட்ட சொன்னேன். நல்ல வேளை எப்படியோ அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. இல்லங்க, அவங்க ஒண்ணுமே செய்யல. நேற்று காலையில கதவு திறந்து பார்த்தப்போ ஆர்த்தி இந்த நிலைமையில இருந்தா. அவளை கடத்திட்டு போன பாவிங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. என் குழந்தைய இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டாருங்க. டாக்டர், ஆர்த்திய கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஏதோ அதிர்ச்சினால தான் அப்படி இருக்கான்னு எனக்கு தோணுது. அவளை எதுவும் அசால்ட், ஐ மீன் அதெல்லாம் ஒண்ணுல. அப்படியா? வெரி குட். அம்மா, எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. ஆர்த்திக்கு ஒண்ணும் இருக்காது. இல்லப்பா, சிம்டம்ஸ் எல்லாம் அப்படியேதான் இருக்கு. துளசி. ஆமா விஷ்ணு, நானும் இப்படிதான் இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு கை கால்லாம் அசைக்க முடியாது, பேச்சு வராது, கண்ணு மட்டும்தான் மூவ் ஆகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து நடக்கலாம். பேச்சு மட்டும் கடைசியில தான் வரும். முழுசா குணமாகணும்னா ரகசியம் தெரியணும். அதுவும் ஒரு பச்சையில தான். இந்தாங்க, ரகசியம் மட்டும் தெரிஞ்சதுன்னா எல்லாம் சரியாயிடும். என்ன இவங்க என்னென்னமோ சொல்றாங்க? துளசி சும்மா இரு. அவ அதான் சொன்னேனே, ஒரு உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. டாக்டர் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. துளசி வாமா. வா. வரேங்க. டாக்டர் ப்ளீஸ் பத்திரமா பாத்துக்கங்க. பாத்துக்கிறேன். பாருங்க, நல்லா பாருங்க. எத்தனை தடவை சொல்றது? சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம என்ன வேலை செய்யறீங்க? ஆடியோ பாதம் ஸ்பீக்கிங். நல்லா தேடி பாருங்க. வாட்? இங்கதான் இருக்கு. எப்போ? ஐசி. நான் உடனே கிளம்பி வரேன். கந்தன் சார், ஆர்த்தி கிடைச்சிட்டாலாம். இன்னைக்கு காலையில அவ வீட்டு வாசல்லே யாரோ வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. ஆர்த்தி சார், நான் டாக்டர் மங்கையர்கரசி. ஆர்த்தி எங்க? ஆர்த்தி, நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். உங்களை கடத்திட்டு போனது யாருன்னு அடையாளம் காட்ட முடியுமா? சார், எக்ஸ்கியூஸ் மீ, அவளால பேச முடியாது. அதுவும் இல்லாம அவ ரெஸ்ட்ல இருக்கணும். சாரி. இட்ஸ் ஓகே. ஓகே, டேக் கேர். ஆர்த்திய முதல்ல யார் பார்த்தது? நான் தான் வாசல்ல வீல் சேர்ல. காலையில இருந்து வீட்டை சுத்தி சந்தேகப்படும்படியா ஏதாவது நடமாட்டம் இருந்ததா? ஆர்த்தியை கொண்டு வந்த வீல் சேர் பக்கத்துல லெட்டர் அந்த மாதிரி ஏதாவது? அப்பா எங்கம்மா? அப்பா அவரு எங்கன்னு தெரியல. நேற்றுக்கு சிதம்பரம் போகணும்னு சொன்னாரு. அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. காலையில எழுந்து பார்த்தா அப்பாவை காணும்.
டாக்டர் ஆர்த்திக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சா? அனுப்பியிருக்கேன். பிளட் டெஸ்ட் அதையும் சாம்பிள் எடுத்து அனுப்பியிருக்கேன். எந்த லேப்? VHS. ஓகே சார். ஆர்த்திக்கு எய்ட்ஸா? என் பொண்ணுக்கு எய்ட்ஸா? ஆர்த்திக்கு எய்ட்ஸா? உங்ககிட்ட யார் சொன்னதுமா? எனக்கு தெரியும். அவர்தான் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு. படுபாவி பசங்க என் பொண்ணை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. ஆமா, ஆர்த்திய அந்த வீல் சேர் எங்கம்மா? வெளியில இருக்கு அங்கிள். வெளியில எங்கம்மா? பின்னாடி அங்கிள். இது உனக்கு எப்படி கிடைச்சது? நீயே செஞ்சியா? இல்ல அங்கிள், யாரோ வந்திருந்தாங்க, அவங்க விட்டுட்டு போயிட்டு. யாரு? அது நெய்தல் பத்திரிக்கை எடிட்டரும் அவங்க பொண்ணு வந்திருந்தாங்க. ஆர்த்தி வந்திருக்கான்னு தெரிஞ்சு பார்த்துட்டு போக வந்தாங்க. இத நான் எடுத்துட்டு போறேன். கந்தர், அந்த வீல் சேர்ல இருக்கிற பிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கணும். அரேஞ்ச் பண்ணுங்க. யாரும் டச் பண்ணாம பாத்துக்கு. பிளட் HIV டெஸ்ட்க்காக அனுப்பிச்சிருக்கேன். ரிப்போர்ட் நம்ம ஆபீஸ் பக்கத்துல வந்துரும் சார். நம்ம இப்ப ஆபீஸ் போல குமரகுருவோட ஃபார்ம் ஹவுஸ் போறோம். வாங்க மிஸ்டர் ஆடிபாதம். என்ன திடீர்னு? ஒண்ணு இல்ல, சும்மாதான். சும்மாதான்றீங்க. வண்டியில ரெட் லைட் எல்லாம் சுத்தி விட்டு வந்திருக்கீங்க. அபிஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு பொருள் ஒண்ணு கிடைச்சது. அது உங்களுதான்னு கேட்டு போலான்னு வந்தேன். ரகசியம், சிதம்பர ரகசியம். மிஸ் துளசி, இது நீங்க செஞ்சது தானே? இதையும் நான் தான் செஞ்சேன். இது செத்துதான் மாண்ட பச்சை, இது சிகப்பு. என்ன சொல்றீங்க? அகஸ்திய மருந்துல சேர்க்க வேண்டிய ரகசியம்னு சொல்லி இத்துடன் தானே சேர்ந்திடும் நல்ல ரகசியம் 2 குணமதும் கேளுன்னு அதோடைய 2 குணத்தை சொல்லிருக்காரு. செத்துதான் மாண்ட பச்சையும் கூட செம்மையும் சேர்ந்த சரக்கதும் தானே. இலை காஞ்சு போச்சுன்னா கோல்ட் கலரா மாறிடும். செத்துதான் மாண்ட பச்சை கூட செம்மையும் சேர்ந்த இலை துளிரா இருக்கும்போது சிகப்பு கலர்ல இருக்கும். அப்படின்னா ஏதோ ஒரு மூலிகையோட காஞ்ச இலையும் துளிரையும் சேர்க்கணும்னு சொல்றார் போல இருக்குப்பா. துளசி, குமார் அவர் வேற ஏதோ கேட்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சார், மிஸ்டர் குமரகுரு, நீங்க டாக்டர் தில்லைராஜன் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆர்த்தி வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அதான் விசாரிக்க. ஓ, அதாவது எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓ, அப்படியா? அப்படின்னா நீங்க ஆர்த்தி வீட்டை கண்காணிக்க யாரையோ போட்டிருக்கீங்க. எதுக்காக? ஏன்? மிஸ்டர் ஆடிபாதம், ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. நான் ஒரு பத்திரிக்கைக்காரன். சில சமயம் உங்களுக்கு நியூஸ் முன்னாலே கிடைக்கும், சில சமயம் எங்களுக்கு கிடைக்கும். இந்த முறை எனக்கு கன்சிஷன் எடுத்துக்கோமே. அப்படி இருந்தாலும் நீங்க உடனே ஆர்த்தி வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அதான் எனக்கு புரியல. ஒரு கன்சர்ன் தான், அவ்வளவுதானா? போய் சொல்றீங்க. நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க, அது உங்க தொழில். ஆனா உண்மை என்னன்னா, நான் போனது ஒரு அக்கறையில தான். இல்ல, நான் அதை சொல்லல. நீங்க ஆர்த்தி வீட்டை கண்காணிக்கிறதுக்கு யாரையும் போடலங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் வரேன், எனக்கு வேலை இருக்கு. ஆனா எனக்கு உங்க மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் போகல. நான் மறுபடியும் வருவேன்.
எனக்கும் தான். இது பாருங்க விஷ்ணு, எனக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன்? நிறைய தடவை. ஆனா எத்தனை தடவை சொன்னாலும் பொய் உண்மையாகாது இல்ல? இது பாரு விஷ்ணு. அப்பா குட் மார்னிங் சார். கந்தர், விஹெச்எஸ்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சான்னு கேளுங்க. ஓகே சார். விஹெச்எஸ் லேப்ல இருந்து ஆர்த்தியோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சா? இன்னும் வரலையா சார்? சரி, அப்போ விஹெச்எஸ் போய் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. HIV டெஸ்ட் ரிப்போர்ட் ரெடி ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும். அது வந்த உடனே அனுப்ப சொல்லுங்க. மிச்ச ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களே போங்க. எஸ் சார். மிஸ்டர் பாலன் சார், நீங்க ஏஎஸ்ஐ போய் மிஸ்டர் கதிர் எங்க இருக்காருன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு அவரை உடனே எனக்கு போன் பண்ண வைங்க. ஓகே சார். காலையில ஆர்த்தி வீட்டுக்கு வந்தாச்சுங்கிற மெசேஜ் எனக்கு கொடுத்தது நீங்க தானமா? சரி, உடனே கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வாங்க. வாங்க. என்ன சார் கூப்பிட்டீங்க? ஒரு நிமிஷம். வெளியில வெயிட் பண்ணுங்க. நீங்களும் போங்க. உட்காருமா. சார் பரவாயில்ல, உட்காரு. காலையில எனக்கு கொடுத்த மெசேஜ் எங்க இருந்து வந்ததுமா? நீலாங்கரை ஸ்டேஷன்ல இருந்து வந்தது சார். நீலாங்கரை ஸ்டேஷன். சார் சார், நான் அதை அப்பவே கொடுத்துட்டேன் சார். அப்பவே கொடுத்துட்டேன்னா? காலையில 9 மணிக்கு நீலாங்கரை ஸ்டேஷன்ல இருந்து மெசேஜ் வந்தது சார். அது அப்பவே கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன் சார். யாருகிட்ட? தெரியல சார். அப்ப நீங்க ஆபீஸ்ல இல்ல, யாரோ போன் எடுத்தாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டேன் சார். மறுபடியும் 10:30 மணிக்கு நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி மெசேஜ் கொடுத்துட்டியான்னு திட்டினார் சார். அப்பதான் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போட்டு உங்ககிட்ட சொன்னேன் சார். காலையில 9 மணிக்கு கான்ஃபரன்ஸ் ஹால்ல யார் யார் இருந்தாங்க? தெரியல சார். சரி, அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் உடனே இந்த லைன்ல இருந்து ஏதாவது அவுட் கோயிங் கால்ஸ் போச்சா? இல்ல சார். கண்டிப்பா தெரியுமா? நிச்சயமா சார். நீங்க ஆபீஸ் வர வரைக்கும் எந்த காலும் போல சார். சரி, நீங்க போலாம். அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் கொண்டு வாங்க. குண்டமும் இல்லா நாயகனே, ஆகாமத்தின் நாயகனே, பொற்குடையில் அமர்ந்தவன், பொன்னம்பலத்தானே, சிவகாமி நேசனே, பாரத சாரதி அருகில் வைத்தவனே, இக்கோடி கண்ணில் ரகசியத்தை கண்டிடுவாய். மெய்யடா மெய்யடா சிதம்பர ரகசியம் மெய்யடா. மெய்யன்பதற்கு ஆரகன் சிதம்பர ரகசியம் மெய்யடா. 1000 கரண் கொண்ட ஆதவன் நோக்கில் உதித்தார். புகழி சொல்வதெல்லாம் பொய்யாதவனா பொய்யாதவனா. அரசனின் ரகசியத்தில் துக்கமில்லை, துன்பமில்லை, அச்சமோ குழப்பமோ இல்லை. தரங்கள்